நம்ம என்ன பண்ண போறோம்னா, கேள்விகள் இருந்ததுனாக்கா, இப்போ நான் அந்த கேள்விகள் நானு என்ன பண்ணலன்னா, சில கேள்விகள் ஒரு 2 வாரத்துக்கு நெறைய பேரோட கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்கல. வேணுன்ட்டு கொடுக்கலன்ட்டுலாம் இல்ல. எனக்கு எனக்கு நான் மறந்து விட்டேன். அதனால எனக்கு இன்னும் நெறைய பேர காணல. சகோதரி புனிதா நெறைய கேள்வி கேட்டாங்க. அப்புறம் சகோதரி இவங்க, அவங்க கேள்விகள் நான் குழுவுல சொல்றேன்ட்டு அவங்கலாம் பெர்சனலா சொல்லியிருந்தேன். கேட்டவங்க ஒரு 8, 9 பேர் வரலையே இன்னைக்கு. யாருமே வரல. சரி. ஸோ இதுவரைக்கும் எடுத்த இந்த 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 34 தலைப்புகள்ல இருக்கட்டும், இல்ல வேற எதனா சம்பந்தமான இந்த பாடம் சம்பந்தமான ஒரு கேள்விகள் இருந்தா முதல்ல கேள்விகள நம்ம கேட்கலாம். இல்லையா? கரெக்ட்டா அந்த 8:45, 8:50, 9 வரைக்கும் நமக்கு இருக்கும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் நீங்க சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா கேள்விகள் இருந்தா கேளுங்க. தயவு செஞ்சு இந்த பாடங்கள்ல, இல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாம இருந்திருந்தேன்னா, நம்ம குழுவுல கேள்விகள் கேட்டிருப்பீங்க. புனிதா சகோதரி வந்துட்டாங்களே! ஆமா, ஆமா. ஐயா, ஆ, நம்முடைய கடவுள் நல்லவர் ஐயா. ஆமா. உங்க கேள்விகள்லாம் பழைய கேள்விகள் தான் கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா, இது யாரெல்லாம் ஒரு நிமிஷம். ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ணிட்டேன்ல? ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ணி பண்ணலாம்யா, பண்ணி பண்ணலாம். போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஆமா, ஓகே, அப்லோட் ஓகே. பண்ணிடுவேன். ஓகேய்யா, ஓகே. கேள்விகள் யார் ஐயா, எல்லாருமே கேட்கலாம். ஐயா நம்முடைய நான் பதில் சொல்லாத கேள்வி, புதிய கேள்வி. ஆமா, கிறிஸ்துவானவர் 100% ஹியூமன் பீயிங்காவே இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா, ஆமா. எனக்கு ஒரே ஒரு டவுட். ஏன்னா ஆ, நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி 100% ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆ, எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஆதாம் காண்ற இதெல்லாம் கொடுத்திருந்தாரு. ம், அது அதனுடைய அவர் அத பயன்படுத்திக்கல. ம், ஆனா கிறிஸ்துவானவர் நமக்கு அத வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே ம், போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? சித்தர்கள் ம், இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. தண்ணி மேல நடக்கிறது, இதெல்லாம் ம், யூஸ் பண்ணாங்க. ஒரு ஹியூமனால வாழ முடியும் அப்படின்றத காட்டி, கிறிஸ்து ம். இத இந்த மாரி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டுனாங்கன்னு சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆ. அடுத்தது என்னன்னா, ஒரே ஒரு காரியம் மறுரூபம் ஆகுறது அப்படின்னும்போது, நம்மளாலயும் அப்படி ஆண்டவருக்குள்ளாரே இருக்கும்போது மறுரூபம் ஆக முடியுங்களா ஐயா? அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு. மறுரூபத்த நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கேருந்தே அடிப்போம். மறுரூபத்த நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டில கொண்டு வந்துரும். நம்ம பளபளன்னு ஆயிடுவோம். நம்ம சுத்தி ஒளிமயமா இருக்கும். அது கிடையாது. ம். வில் கெட் ஆ, மோர் பவர். வில் கெட் மோர் பவர். இப்போ நமக்கு ஆ, பவர் ஆ, அதிகமாக ஆக நம்ம எப்படி இருப்போம்? ஆ, இல்லைங்களா? நம்முடைய ஆ, நிலைமை எப்படி இருக்கும்? வில் கெட் மோர் ஆ. பவர். அப்படின்னா முந்தின என்ன? நிலையை காட்டிலும் பிந்தின நிலை நல்லா இருக்கும். ஆமா. அடுத்த நிலைக்கு போயிட்டே இருப்போம். அதாவது அது காண்பிக்க இவ கடவுளுடைய என்னம்மா இப்படிலாம் பேசுறா? என்னம்மா இப்படி சாதிக்கிறா? என்ன இத்தனை பேர் போய் தைரியமா நற்செய்தியா இருக்கிறான். இது பண்றா, அது பண்றா. இதுதான் மறுரூபம். இது பேர் தான் மறுரூபம். அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வளர்ந்து கொண்டே இருப்பது பேர் தான் மறுரூபம். அப்போ ஓ! இயேசுடைய அடுத்தடுத்த நிலைகளை அவங்க பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? அது பாருங்க, இயேசு கடவுள் அப்பாவோடு கூட இருந்தால் இது நடக்கும். ஆ, அப்பாவுக்கு முன்னாடி நம்ம சரண்டர் பண்ணோம்னாக்கா, இப்ப நமக்கு இந்த ஆவியானவர்ட்ட நம்ம சரண்டர் பண்ண அவர சந்தோஷப்படுத்துறோம்னாக்கா, இல்லையா? நமக்கு இருக்கிற நம்முடைய உள் இதெல்லாம் மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோஷியல் இது எல்லாத்துலயுமே ஒரு மறுமலர்ச்சி இருக்கும். சூப்பர். வளர்ச்சி இருக்கும், மறுமலர்ச்சி இருக்கும். ஆ, மறுரூபம்ன்றது அதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளோட நெருக்கமா இருக்கிறேன்றத அது உறுதிப்படுத்தும். இவன் கடவுளோட இருக்கிறான்ப்பா. ஆ. அப்போ கடவுளோடு இருக்கிறவர் என்பதை ம் வெளிப்படுத்துறது தான் வெளிப்படுத்தும். அந்த மறுரூபம். ஸ்தோத்திரம் அது ஐயா. நடந்துகிட்டே இருக்கணும். ஆ, அப்ப அங்க நடந்து ஒண்ணு மட்டும் இல்ல. எப்பல்லாம் இவர் கடவுள்ட்ட தினந்தோறும் போறவரு, அடிக்கடி ஜெபம் கூட்டு போவாரு. அடிக்கடி இது நடந்திருக்கும் கண்டிப்பா. நான் பைபிள்ல ஒரு முறை தான் போட்டிருக்கு. புரியுதுங்களா? ம், ம், ம். ஏன்னா அது தொடர் நிகழ்வு. இத நம்ம ஆ, ஸ்பிரிச்சுவாலிட்டில கொண்டு போய் வச்சுக்கணும். நாம் அனைவரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ம். தூயவர்களாக்கப்படுவோம். கரை திரை ஆ, அற்றவர்களாக மாற்றப்படுவோம்.
இல்லையா? ம். அப்போ ம். இயேசுக்கும் கொஞ்சம் கரை இருக்குதுன்னு தான் யோசிக்கணும். 100க்கு 100 ம். மனுஷனா இருந்தாலும் கூட ஏதோ கரை அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, இல்லையா, மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானத்தை எடுக்கிறார் அவர். அப்ப நிறைய பேர் இயேசு மறுதலிப்பு. இடத்துல ஏன்னாக்கா நான் இன்னும் 100க்கு 100 அவருடைய பணி செய்யறதுக்கு நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், வந்திருக்கேன். இருந்தாலும் கூட எனக்கு என்னமோ எங்கேயோ எனக்கு இது இருக்கு. அது அவருக்கு ஆவியானவர் நேர்த்திப்பார். பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அப்படின்ற கண்டிப்பா ஒரு இயேசு வந்துட்டு என்ன அது என்ன நமக்கு நமக்கு இயேசு வழிகாட்டி. அப்ப இயேசுவே மனம் திரும்புகிறார். மனம் திரும்புதற்கென்று திருமுழுக்கு விடுகிறார். அப்ப இயேசு ஐயா பாவம் செய்யலையா? ஏதோ இடத்துல அவர் பாவம்ன்றது என்ன? ஏதோ ஒரு சின்ன மீறுதல் இருக்கு. கடவுளுக்கு பிடிக்காத ஒரு 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 கடுகளவாக ஏதோ இருக்குது. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்றத ப்ரூவ் பண்றாரு இயேசு. அப்பா பரிசுத்தர், நானும் பரிசுத்தரா இருக்கு. ஏதோ ஒரு கோபம் இருக்கலாம், கொஞ்சம் எரிச்சல் இருந்திருக்கலாம், ஏதோ இருந்திருக்கலாம். இல்லையா அவர்கிட்ட? இயேசுவிடம் எந்த பாவமும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஐயா, இயேசுவிடம் அவர் எந்த பாவமும் இல்லை அவர்கிட்ட. ஆமா. எப்ப எந்த பாவம் இல்லைன்னு எழுதப்பட்டது? எப்போ அது? எவ்வளவு பாவம் இல்லைன்னு எப்ப வருதுங்க ஐயா? அவர் எப்ப மறுரூபமாக ஆக ஆக அது அவர் எப்ப பண்றாருன்னா, சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது எந்த பாவமும் இல்லை. ஏன்னா பழுதற்ற ஆடுதான் அடிக்கப்படும். இல்ல அதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட பாவம் யாராச்சும் பாவம் இருக்கிறது அங்க பாவம் எது? அங்க யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு? இப்ப சூழ்நிலைக்கு வரணும். ஒரு வசதி எடுக்கக்கூடாது. யார்கிட்ட பேசுறத? அது யூதர்ல பேசுறாரு. அப்படின்னா என்ன? அதே அப்படின்னா போல நீ என்கிட்ட நீ வந்துட்டு இதெல்லாம் சொல்ற, அந்த என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சொல்லு. இல்லையா? அது போல அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறது வந்துட்டு அவர் வந்து பாவத்துக்கான ஞானஸ்தானம் எடுக்கல அவரு. அது ஊழியத்தின் பாதையில வந்து அவர் வந்து தன் அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக கடவுள் முன் குறித்த அந்த செயலை செய்யறாரு. ஐயா, பாவம்னு இயேசு நீங்க அவ்வளவு பெரிய இதுல கொண்டு போறீங்க. இயேசு வந்து தன்னுடைய தூய்மையை வெளிப்படுத்துறதுக்காக செஞ்சாரு ஐயா. ஏதோ மூளையில ஏதோ ஒரு கண்ணுல பட்டிருக்கு. ஏதோ ஒரு துளி ஏதோ ஒண்ணு. இல்லைன்னா இது வந்துட்டு இது கடவுளுடைய சித்தம் இதுதான்றார்ல. இப்ப இடம் கொடுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய சித்தம் நான் தூயவர், நீயும் தூயவராரு. அப்ப நான் ஊழியத்துக்கு போக போறேன் இல்லையா? நான் இப்ப ஊழியத்துக்கு போகும்போது நான் இன்னும் தூயவர் தூயவரா மாறணும். இல்லைன்னா அவர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க வசனத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த வசனத்துல சூழலை பார்க்கணும். அவங்க இயேசு மேல என்ன பாவத்தை சுமத்துறாங்க அப்படின்னாக்கா, நீ வந்து இத பண்ணல, இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த 5 ஆத்மத்தில் நடக்கல, நான் எங்க நடக்கலன்னு சொல்லு, அததான் பேசுறேன். அதான் என்கிட்ட என்ன குற்றம் கண்டுத்தீங்க, என்ன பாவம் இருக்குன்னு சொல்லுங்கயா அப்படிங்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து எல்லாமே சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகணும். நம்ம எப்பவுமே ஹைலி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போனாலுமே இந்த பிரச்சனை. இயேசு வந்து 100க்கு 100 மனுஷனா இருந்து சாதிச்சு காட்டணும். உன்னால முடியும், நீயும் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இயேசு வந்து ஒரு சூப்பர் ரோல் மாடல். நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, இயேசு உண்மையாக சாதாரண மனுஷனை காட்ட சூப்பர் மேன் தான். ஆனா அவர் என்ன பண்ண, கடவுளுக்கு முன்னாடி நான் சூப்பரா இருக்கணும்ன்றது வந்துட்டு நிரூபிக்கிட்ட ஒரு கிறிஸ்தவன் இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்காக இந்த விஷயங்கள் சரிதாங்களா ஐயா? அதனால நம்ம வந்து அவரை வந்து கொண்டு போயிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வைக்க கூடாது. இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கும் பாவத்துக்கும் மனம் திரும்புதலுக்கும் எந்த அதுவும் இல்லையா? அவர் வந்து ஒரு முன்மாதிரி. கடவுளுடைய தன்னை தாழ்த்தினார். அதுதான் தாழ்த்துறாரு. எதுக்கு தாழ்த்துறாரு? எல்லாரும் பண்ணாங்க, இவரும் எந்தபடியே அவங்க என்ன பண்ணாங்களோ, அது கிரீக்ல அழகா இருக்கும். அந்தப்படியே அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணாங்களோ, அப்ப அவன் பண்ணுதா இவ்வளோ பாவம். இயேசு அவர் மனசாட்சி படி எங்கேயோ இது ஏதோ ஒரு இடத்துல நாட் கரெக்ட், என்ன கோபம் இருக்குது இருந்திருக்கலாம், அது ஒரு பாவமா நினைச்சிருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொண்டு போய் வைக்கிறதால ஏற்படுற பிரச்சனை தான். அப்ப இயேசு தன்னை தாழ்த்தான் எல்லா ஆசாபாசங்களும் அவருக்குள்ள இருந்தது. அதுதான் அப்பா கிட்ட அடிக்கடி போறதுக்கு காரணம் என்ன? மறுரூபமாக்குனார். நான் அப்பா கிட்ட நெருங்கி இருக்கிறேன், பாவத்தோட நெருங்கி இருக்க முடியாது, நெருங்கி இருக்கிறேன், நீங்களும் அப்படி இருங்க, நீங்களும் அப்படி இருங்கன்னு சொல்றேன். சரிதாங்களா ஐயா? இன்னும் வேற கேட்டுக்கிறதா குரூப்ல போடுங்க. இது இப்ப நிறுத்திக்கலாம். அப்புறம் அடுத்தது சகோதரி கேட்ட இன்னொரு கேள்வி என்ன ஒன்று இருந்தது, குரூப்ல போவோம். மற்ற கேள்விகள் நிறைய இருக்கும், எல்லாம் முடிக்கணும். இது வந்து பெருசா போயிட்டே இருக்கும். இது வந்து சரியா விளக்கம் கொடுக்குறேன் நானு. ஆனா இயேசு எப்படி இருந்தாரு?
எல்லா பாடுகளும், அந்த பாடுகள்னு ஆசாபாசங்கள்ன்ற அர்த்தத்துல இருக்கும் ஐயா கிரீக்ல. மனிதனுக்குரிய எல்லா ஆசாபாசமும் இருந்தது. அதை மேற்கொண்டு கொண்டு அது எப்படி கடவுளோடு கூட கடவுளோட நெருங்கி 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 கோபப்படுறாருல, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாருல்ல இல்லையா, விபச்சார சண்டத்தை திட்டுறாருல்ல, அப்போ ஒரு மனக்கசந்து இருப்பார், கோபப்பட்டிருப்பாரு, வருத்தப்பட்டு அவர் மேலே கோபம் வந்திருக்கோம். என்னதான் கோபம் இப்படியா திட்டுறது நானு, புரியுதுங்களா? சோ இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்ப ஏன் அவர் அடிக்கடி மறுரூபம் ஆயிட்டே இருக்கார், தன்னை திரும்ப தூய்மைப்படுத்தி கொண்டே ஆற்றல் படுத்தி கொண்டே இருக்கிறாருன்னா இதெல்லாம் காரணங்கள், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்ப நீயும் அப்படி இருன்றார், கரை திரை அற்றவளா உன் ஆவி ஆத்மா சரீரம் மூன்று எப்படி இருக்கணும் அப்படி சொன்னா, இதை விளக்கும்போது இயேசுவை போல் இருக்கணும், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை போல் இருக்கணும். அதனால நீ அதை நோக்கி முன்னே போயிட்டே இரு. பவுல் அதான் சொல்றாரு, முடியல இருந்தாலும் நான் போயிட்டே இருக்கிறேன். பவுல் எவ்வளவு எப்பேற்பட்ட பரிசுத்தவான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்ப இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி பேசணும். நம்ம எப்பவும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆவிக்குரியதுன்னு கொண்டு போய் வைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்ப அந்த அந்த வசனங்கள் என்ன பண்ண அந்த சூழலோடு பொருத்தி பார்க்கணும். எந்த வசனம் அந்த சூழ்நிலை சூழல்ற இதுதான். அப்ப இயேசு அங்க திருமுழுக்கு எடுத்தது சூழல், எந்த சூழல்ல இல்லையா? அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் எடுக்கணும் போய்? மனம் திரும்பி என்ன மனம் திரும்பணும் அவரு? அந்த அவங்கள மனம் அதே அந்தப்படியே இவரை மனம் திரும்ப நடக்க என்ன அர்த்தம்? அதான் திறந்த மனசை கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப நம்ம எவ்வளவு அவர் என்ன சொல்றாரு, நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அவரு இல்லையா? அவர் என்ன செய்தார், நான் என்ன செய்யறேன், அவர் என்ன செய்ய சொன்னார் இல்ல, அவர் இது செய்தார், இன்னும் தூய்மையாயிரு, இன்னும் தூய்மையாயிரு, தூய்மையாவே இருந்துக்கும், தூய்மையா இருக்கும், ஆவி ஆத்மா சரம் எல்லாத்துக்கும் தூய்மையாயிரு. அந்த கான்செப்ட் தான் இங்க வருது, இந்த கான்செப்ட் தான் அங்க எழுதப்படுது. ஓகே சகோதரி, இன்னொரு கேட்டீங்களா? அது என்ன சொன்னீங்க புனிதா சகோதரி? இல்லைங்களா? மறந்துச்சுங்களே ஐயா. ரெண்டு கேட்டீங்க. சரி சரி. ஓகே ஐயா, ஓகே, நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு கேள்வியா? சொல்லுங்க ஐயா. யோவான் 17:19 ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி யோவான் 17:19 சொல்லுங்க ஐயா. சீடர்கள்லாம் ஆக்கப்படும்படியாக என்னைத்தானே நானும் பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லுறாரு ஐயா. அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. தேங்க்யூ வெரி மச் ஐயா. அவரு எப்படி அவரை என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன்னு சொல்றாரு. அப்படிதான் என்ன அர்த்தம்னாக்க கோவப்பட்டிருக்காருல்ல, எது வரைக்கும் அவங்ககிட்ட சீசர் கோவப்பட்டிருக்காரு இல்லையா? கோபம் எரிச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம தூய்மையா அடிக்கப்படும் போது அவர் வரும் பொழுது நான் அவரோடு கூட போக போறோம். இப்ப இயேசு வந்து என்னை தானே அவரையா என்ன தூய்மைப்படுத்திக்கிறார். அப்ப அவர்கிட்ட ஏதோ சின்ன சின்ன குறைகள் அவருக்கே தெரியுது இல்லையா? அவர்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது இல்லையா? அப்போ வந்து எப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான் இயேசு பாத்துங்களேன், ஒரு சின்ன கரை திரை கூட இல்லாதபடிக்கு நான் இருக்கிறேன். அப்போ ஒரு ரெண்டாவது என்ன ஓப்பனா சொல்றாரு, என்கிட்டயே இருக்குது, நான் பரிசுத்தமாக்குறேன், நீ எவ்வளவு பரிசுத்தமாக்கணும். அதாவது பாவத்துக்கும் அந்த மீறுதல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அது இருக்கக்கூடாதுன்றாரு. சின்ன சின்ன கசப்புகள், சின்ன சின்ன விஷயங்கள். இந்த வசனம் தான் எங்க ஞாபகம் வரல, அந்த வசனத்துடைய அந்த கான்செப்டும் வரல எனக்கு. சும்மா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொன்னா நீங்க டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதுல யோவான் இதுல வந்து கடைசி இதை அவன் சொல்லும் பொழுது இல்ல, அந்த ஒரு மனம் அப்படின்றது அதுதான் பேசுறாரு முக்கியமா. அன்பை பத்தி பேச, நீங்க ஒருத்தருக்கு அன்பா இருங்க. அப்ப அது அன்பா இல்லைன்னா பாவம். நீங்க ஒருத்தருக்கு அன்பு இல்லை உங்ககிட்ட, அதான் பேசுறாரு இல்லையா? அப்ப நான் அப்பா கூட நான் அன்பா இல்லைனாக்கா என்ன நான் பரிசுத்தமாக்குகிறேன், நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் போல நீங்களும் இருங்கள் அப்படின்னாக்க நான் எப்படி ஒன்றா இருக்கிறேன், என்னை நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன், நானும் அப்பாவும் ஒன்றா இருக்கிறோம். அப்ப இந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வரணும். அப்ப இது என்ன 17ஆம் அதிகாரம் என்ன தலைப்பு, என்ன சொல்லுது, இது பண்ண அப்ப எல்லாத்துலயும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துடும் இல்ல. சூழல் என்ன, சூழல் என்ன பேசுறாரு, யார்கிட்ட பேசுறாரு, எதுக்காக பேசுறாரு இல்லைங்களா? அப்ப எதுனாக்கா நாம் அடிக்கப்படணும். அடிக்கப்படும் பொழுது ரெஸ்ட் இன் பீஸ், அவங்கதான் சமாதானத்தில் உறங்குகிறார்கள் அப்படின்னாக்கா
உண்மையாக இயேசு கிறிஸ்துவால் அடிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துக்காக அடிக்கப்பட்டவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள். நம்ம நல்ல சாவு வருதோ நல்ல சாவு வரலையோ, ஆனா கடைசி இயேசுக்காக வாழ்ந்து காட்டுறவர்கள் தான் அடிக்கப்பதான் ஃபைனல் நம்முடைய ஸ்லாட்டரிங். எல்லாம் அங்கதான் இயேசுக்காக நான் அப்பா என்ன பண்ற, அப்பாவுக்காக மக்களின் பிரதிநிதியாக அவர் அடிக்கப்படுகிறார். நான் யாருடைய பிரதிநிதியாக அடிக்கப்படுகிறேன்? அந்த அடிக்கப்படுறவர்கள் தான் அதுல உரிமை உண்டு. RIP, ரெஸ்ட் இன் பீஸ், சிலுவையில போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த RIP தான் முக்கியம். ஓகே, வேற யாராவது? தேங்க்ஸுங்க ஐயா, அந்த வசந்த் எடுத்து கொடுத்ததுக்காக. நிறைய இருக்கு, நிறைய இடத்துல பவுல் நிறைய சொல்லுவார் அதை பத்தி. பவுலுடைய அனுபவம் எல்லாமே இந்த பாவத்தை குறித்த அனுபவம் எல்லாம் இயேசு கிட்ட இருந்துட்டு எடுத்து என்லார்ஜ் பண்றது, டெவலப் பண்ணி கொடுக்கறது தான் பவுலோட. சிலுவையில அவர் ஆணி அடித்து பாவத்தை உரிந்து கொண்டு அவரோடு சிலுவையில அடித்து ஆணி அதுல ஒரிஜினல்னாக்கா அந்த ரிவீட் பண்ணிட்டாராம். அந்த ஆணி என்ன பண்ணிட்டாராம், மடங்கிட்டாராம் பின்பக்கத்தை. அப்பனா அந்த இயேசுவ இல்லையா, அந்த இயேசு எப்படி சிலுவையை விட்டு பிரிக்க முடியாது, அதே மாதிரி இந்த சிலுவையை விட்டு இயேசு விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த கோணத்தை சொல்லுவார். சிலுவையில ஆணி அடித்து அதை மடக்கிட்டாராம், ரிவீட் பண்ணிட்டார். ரிவிட்டட் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, ஒரிஜினல் பைபிள் கிரீக்ல. அந்த கிரீக்கினுடைய கமெண்ட்ரிஸ்லயும் அப்படிதான் இருக்கும். அது அடுத்த ஐயா, வேற யாராவது கேள்விகள்? இந்த பாடம் பழைய ஏற்பாடுல மோசே கூட பாறை அடிக்கும் போது கோவப்பட்டார் இல்லையா? ஆமாங்க ஐயா, அதுதான் சின்ன விஷயம். அவரை பாருங்க, மத்தவங்க கோவப்படுத்துறாங்க ஐயா. ஆமா, கர்த்தருக்காக அது கூட செய்தாரு. அவரை போல பூமியில அவரை போல பொறுமைசாலியே கிடையாது கடவுளே சொல்றாரு. அப்போ அந்த சின்ன ஒரு கரை கரெக்டா பாயிண்ட் கொண்டு வரீங்க நீங்க, கனெக்டிங் தி டாட். இதுதான் இயேசுவோட இது. அந்த சின்ன ஒரு விஷயத்துக்கு அவரை போய் இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் என்ன, அப்ப இதோட இது எங்க வருதுனாக்கா, நியாய தீர்ப்பு மையப்படுத்துது. சின்ன தப்பு பண்ணா கூட நீ கூட வர முடியாது இல்லையா? பழைய ஏற்பாடு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நியாய தீர்ப்பு மையப்படுத்தி வரும். நிறைய இருக்கு பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி நியாய தீர்ப்பு. இயேசு கூட ஒரு சொல்றாரு, நான் பெற வேண்டிய ஞானஸ்நானம் இருக்குது. அது ஆமா, இதுக்காக தானே ஐயா. ஆமா. அதாவது என்னன்னாக்கா, நான் கரைத்திரை அற்றவனாக நான் அடிக்கப்படுறேன். அதான் அதனுடைய கான்செப்ட். வேறு ஆனா நான் என்கிட்ட கரைத்திரையற்ற ஒரு ஆடு எப்படி அந்த மாதிரி நான் அடிக்கப்படுவேன் இல்லையா? அப்படின்னா அடிக்கப்பட்டா அந்த ரத்தம் முழுவதுமாக பரவும், உச்சந்தல்ல உள்ளங்கால் வரைக்கும் பரவிடும். அந்த இது அப்படின்னா என்ன, உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் எந்த இடத்துல அது பரவுதுன்னு எந்த இடத்துலயும் என்கிட்ட பாவம் இல்லை அப்படிங்கிற கோணத்துல அது நல்ல சப்ஜெக்ட். அந்த 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 ஒரு இது. வேறு பாடம் சம்பந்தமாக வேற என்ன கேள்விகள் ஏதாச்சும்? இல்ல வேற கேள்வி கூட கேட்கலாம். வேறு ஏதாவது இருக்குங்களா? இல்ல டவுட்ஸ் என்ன இருக்குதா? டவுட்ஸ் இருக்குங்களா ஐயா? சாந்தி சகோதரி சொல்லுங்க சிஸ்டர். நான் முதல்ல இந்த பாடத்தை கேக்குறதுக்கு முந்தியா என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் செய்யறது இயேசு கிறிஸ்து எது செய்தாரும் அவர் ஆண்டவர், அவரால முடியும், எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு முழு மனிதனாக இருந்து நமக்கு மாடலாக காட்டி எல்லா பாடுகளையும் செய்ய இப்ப நீங்க பாடம் கத்துக் கொடுக்கும் போதுதான் தெரியுது, அவரு நமக்கு முன்மாதிரிங்கிறது எதுல இந்த சரீரத்துல என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நம்மளுக்கு முன்மாதிரியா காட்டித்தானே என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னாரு. அந்த இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதுயா. ஏன்னா அந்த எந்த மனுஷனையும், ஏன்னா நம்ம லேசா நினைச்சிருவோம் கடவுள் செய்ய முடியும், நம்ம செய்ய முடியுமா, நம்மளால முடியுமான்னு கேட்போம். ஆனா மனுஷனா இருந்து இதெல்லாம் செய்ய முடியும்னு நிரூபிச்சு காட்டினார்ல, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குயா.
அதுதான் சார், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் அப்படின்றது இதுதான். அது வந்து நிறைய பேர் என்னை காட்டிலும் பெரிய காரணம் அதிசயங்கள், அற்புதங்கள், அதை பேஸ் பண்ணிக்கிட்டாங்க. உடல் சார்ந்த அதிசய அற்புதத்தை பத்தி பேசலாரு. நாம அவர் கடவுள் பேசலாம் மீட்பு குறித்த, மீட்பின் அனுபவத்தை எப்படி வளர்றது. பவுல் செஞ்சார் பார்த்தீங்களா, ஒனேசிமஸ் கடிதம் எழுதும் யாருக்காக பண்றாரு, அவருடைய வளர்ச்சிக்காக பண்றாரு. இது வந்துட்டு இதுதான் பெரிய, இதான் பெரிய காரியங்கள். அதே போல இயேசு சொல்லி ரட்சிக்கப்படாதவர்களுக்கான நம்ம சொல்லி ரட்சிக்கப்படுற எவ்வளவு பெரிய, இதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள். அப்போ மனுஷனாக உன்னால இதெல்லாம் செய்ய முடியும், நான் செய்யறேன், நான் கடவுளா செய்யல. கடவுள் தன்மை இருந்தும் அதை கொள்ளையாடின பொருள் அப்போ திருடின்னு வந்துட்டு இல்லையா, இங்க மாயஜாலம் தான் பண்ணிட்டு அப்படிலாம் இல்லை. 100% சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னா, மனுஷனா நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிகிற வரைக்கும் அவர் தாழ்த்தினார். எப்ப உயர்த்தப்பட்டார், மரணம் அடைந்து அவர் பிதாவின் வலது பாசல் போகும் பொழுது அவர் அதன் பிறகு அந்த பயன்பாட்டுக்கு வந்து விட்டார் இல்லையா, தெய்வத்துவத்தை பயன்படுத்துகிறார். அதன் பிறகுலாம் அவர் தெய்வீக தன்மையை பயன்படுத்துகிறார். மரணம் வரைக்கும் தெய்வத்தன்மையை பயன்படுத்தல. அப்ப இதை விட கொடூர கொடுமைகள்ல வந்து அப்போஸ்தலர்கள், சீடர்கள், ஆரம்ப கால கிறிஸ்தவர்ல இயேசு காட்டில் கொடூர மரணங்களை சந்திச்சாங்க இல்லைங்களா. அப்ப எப்படி முடிஞ்சது, இயேசு அதை செஞ்சு காண்பிச்சாரு, எங்க பண்ணாங்க. தேங்க்யூ. வேற கேள்வி சொல்லுங்க சகோதரி சாந்தி மாணிக்கம் சகோதரி, வேற எதுனா? ரொம்ப வந்து எவ்வளவு எளிமையா வந்து அதை கத்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எளிமையா கத்து கொடுக்குறீங்க. இது ஒரு பெரிய காரியமா மண்டே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற மாதிரி வந்து லேசா சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கத்து கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து புரிய பண்றீங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றியா. தேங்க்யூ. அது மைய காரணம் என்ன, கிறிஸ்தவங்க புதிய ஏற்பாட்டு கிட்ட போயிருந்தவங்கன்னாக்கா அதெல்லாம் அந்த இது வராது, இந்த விஷயங்கள்லாம் வராது. பழைய ஏற்பாட்டை எடுத்தோட படிக்கிறதுனால மீட்பு பெறவங்களுக்கு தயவு செஞ்சு ஃபுல் பைபிளை கொடுக்காதீங்க. புதிய ஏற்பாடு கொடுங்க, முக்கியமா திருவிவிலியம் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 500 வாங்கி வச்சிருக்க இல்லையா, புதிய ஏற்பாடு திருவிவிலியம். ஏன்னா இதுல வந்து வெறும் புதிய ஸ்கூல்ல படிக்கிற தமிழ் நல்லா பிள்ளைகள் படிக்கிற தமிழ் இல்லைங்களா, நம்ம தமிழ் அந்த தமிழ்ல படிக்கிறோம். அதுவும் இதுல வந்து நிறைய கரெக்ஷன்ஸுங்களே இருக்காது, பவர்ல இருக்குது. ஒண்ணு முடிஞ்சா பவர் திருப்புதல்ல இருக்க புதிய ஏற்பாடு கொடுங்க, இல்லைன்னா திருவிவிலியத்துல புதிய ஏற்பாடு கொடுங்க. முதல்ல இதை முடிக்கணும், நற்செய்தி புத்தகங்களை முடிக்கணும், மற்றதை முடிக்கணும், அப்புறம் பழைய ஏற்பாட்டுக்கு வரணும். ஃபுல் பைபிள் ரட்சிக்கப்படும் வாங்கி கொடுக்காதீங்க தயவு செஞ்சு இல்லையா, புரிஞ்சிக்க முடியாது, கஷ்டம். அது இது புரியும், இயேசு குறித்த நற்செய்தி புரியும். அதனால எல்லாருமே தயவு செய்து நீங்க பவர் புதிய ஏற்பாடாவது கொடுங்க. இன்னும் சிறப்பா இருக்கணும், முக்கிய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், இதை கொடுங்க. ஏன்னா பிள்ளைகள் வந்து இந்த தமிழ் தான் படிக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் நல்லா புரியும் அவங்களுக்கு. முக்கிய பிற இனத்து பிள்ளைகள் இல்லையா, பிற இனத்து பிள்ளைகளுக்கு திருவிவிலியத்தில் நிறைய புதிய ஏற்பாடு வாங்கி கொடுங்க. வாங்கி வச்சு 80 ரூபாய் என்னமோ தான் செலவு பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் மீட்கப்படுறது ஒரு 80 ரூபாய் கொடுத்து இந்த குழந்தை நான் மீட்டு கொண்டேன், இந்த சகோதரி மீட்புக்கு நேரம் வழி நடத்த, சகோதரியை வழி நடத்துற ஒவ்வொருத்தரும் ஒரு 80 ரூபாய் இல்லைங்களா, நம்ம செலவு பண்ணி இது பண்ணணும். யார் நமக்கு இலவசமா இலவசம் போவாதீங்க, தயவு செஞ்சு போவாதீங்க. என் வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இலவசம். எனக்கு யாரும் இலவசமா கொடுத்தாலும் ஒரு சின்ன இது கொடுத்துரு, காணிக்கா கொடுத்துரு, இல்லை அது ஃப்ரீ தான் இல்லை வச்சுக்கிறது. நம்ம கிறிஸ்டியானுடைய இன்னொரு பெரிய சாபக்கேடு இலவசமா கிடைக்குமா, இலவசம் செலவு பண்ண செலவு செய்யப்படவும் தான் இல்லையா. நம்ம வந்திருக்கிறோம், நாம தான் செலவு பண்ணோம். இயேசு செலவு பண்ணார்ல, தண்ணியே செலவு பண்ணாரு, சீடர்கள் பண்ணாங்க, நாமளும் பண்ணணும். தேங்க்யூ. வேற யாராவது ஸ்டான்லி ஐயா ஓப்பன்ல இருக்காரு. ஐயா லூக்கால 2, அதாவது இது ஒரு புதிய பார்வை, அது வந்து உள்வாங்கிக் கொள்றது நல்லதுதான், அதுல நான் பாக்குறேன். ஆனா இயேசு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவர் சாதாரணமான ஒரு மனிதர் தான், 100% அவர் மனித தன்மை உடையவர் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்.
ஆமா, நிறைய எடுத்துக்காட்டு. அவருக்கு பசி இருந்தது, தூக்கம் ஆமா, இருந்தது, களைச்சு ஆமா, போனாரு. அவர் ஆமா, வந்து பேசினாரு, சவுக்கு எடுத்தாரு, கோபப்பட்டாரு, அப்பாலே போ சாத்தானேனாரு. ஆமா. இதெல்லாம் வந்து அது அதிகாரம், இருக்கு. ஆமா, அதிகாரம் இருந்தது, எல்லாம் தைரியம் அப்போ இதுல இருந்தது. இருக்கு. ஆமா. ஆமா. பயமும் இருந்தது, இது கலங்கினான், பயமும் ஆமா, இருந்தது. ஆமா. மனிதனுக்குரிய கண்ணை எல்லாத்தையும் அந்த ஒரே வசனத்துல முடிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? ஒரே ஆமா. வசனத்துல அது முடியும். மனுஷனுக்குரிய எல்லா இதுகள் கூட அவர் கலந்து செய்கிறார். அந்த இல்ல வசனம் அது தூய ஞாபகத்துல இருக்கு. ஆவியார் அந்த இதுல ஆமா, எபிரேயர்கள் நிருபத்துல ஆமா, அவர் இந்த பயத்தோடும் கண்ணீரோடும் ஆமா. பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டார் வேண்டிக் அப்படின்னு கொண்டார். அந்த ஆமா. வேண்டிக் கொண்டார். அப்ப அந்த பயமும் அங்க இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ அப்ப அது அது அந்த எந்த பயம்னு மீட்புக்கான அதை கொஞ்சம் பார்க்கணும். எந்த பயம்? அதை சொல்லணும். அப்போ கடவுளுடைய அப்போ வேலையை செய்து நமக்கு முடிக்கிறது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்? யூதாஸ் போல கடைசி நேரத்துல அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. புரியுதுங்களா? கடைசி நேரத்துல செல்ல பிள்ளையா இருந்தா இப்படிலாம் இருந்து, அது செல்ல பிள்ளையா இருந்தது இயேசு பத்தி சொல்ல. அது வந்துட்டு இதை பத்தி இவரு தாவீதை குறித்து இவரை குறித்து சொல்றது. ஆக்சுவலா லிட்ரலா அதுதான், ஆக்சுவலி கான்டெக்ஸ்டுவலா அப்படிதான் வரும். இயேசு செல்ல பிள்ளையா இருந்தாலும் அதை கனெக்ட் பண்றோம். ஏன்னா சங்கீத புத்தகத்தை வாசிக்கணும்னால ஒவ்வொரு சங்கீத புத்தகத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நான் ஏற்கனவே காண்பிச்சிருந்தேன். எங்க இருக்குதா அந்த பைபிள்? இருக்கு பாருங்க. இது வந்து வால்யூம் 4. இவ்வளவு தெரியா இருப்பாங்க. 4 வால்யூம் இருக்கு. ஒவ்வொரு திருப்பாடல் 1வது திருப்பாடலுக்கு ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அதனுடைய சூழல்னா, சந்தர்ப்பம் என்ன, சூழ்நிலை என்ன, ஏன் பாடப்பட்டது, எதற்காக பாடப்பட்டது, இல்லையா, எல்லாமே இது இருக்கும். இது வந்து வால்யூம் நம்பர் என்ன வால்யூம் நம்பர் 2 வால்யூம் நம்பர் 2 வால்யூம் 2 3 and 4 இருக்கு இல்லையா? கடைசி திருப்பாடல் சங்கீதம் வரைக்கும் இருக்கணும். அதனால எனக்கு ஒரு கேள்வியா இல்ல நான் சொல்லுங்க. கேள்வியா இருக்கிறேன். லூக்கா எழுதின செய்தியில வந்து 1ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம், தேவதூதன் அவர்களுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவியின் மேல் வரும், உன்னதமானவர் பலம் மேல் நின்றிடும், ஆதலால் உன்னிடத்தில் இருக்கும் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள கடவுளுடைய குமாரன் எனப்படும் அப்படிங்கறத வந்து இங்க சொல்லப்படுதுங்க. அப்போ அவருடைய எல்லாரும் போல அவர் மாமிசத்தோடும் ரத்தத்தோடு, அதாவது புருஷனுடைய சித்தத்தினாலோ அல்லது மாமிசத்தினாலோ இயேசு பிறவாமல், அப்போ அவர் பிறப்பு வந்து தேவ சித்தத்தின்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் அதுல சொல்றாரு. இங்க வந்து அந்த பிறப்பை பத்தி வந்து கன்னி பிறப்புல வந்து அவர் யோசேப்போடு கூட அதாவது மாமிச பந்தத்துல பிறக்காதவராக இருக்கிறாரு. அந்த பரிசுத்தாவியால் தூய ஆவியினால் பிறக்கிறாரு அப்படிங்கிறத ஆட்கொள்ளப்பட்டு பிறக்கிறாரு. அப்போ மனித அப்போ மனிதனுடைய இதுல பிறக்கிற பொழுது அந்த குணங்கள் இருக்குத்தானே, அந்த குணங்கள் இருக்கிறதுக்கும் தூய ஆவியினால் பிறக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இவரு வந்து தூய ஆவியினால் நிழலிடுகிற பொழுது நீ கர்ப்பம் தரித்து, அப்போ ஒரு பக்கம் ஒரு மாமிசமான பிறப்புங்கிறது வந்து அவரு தாயின் வயிற்றுல பிறக்கிற பிறப்பு, அது உண்மைதான், அதை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த 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 இடத்துல இருந்து நம்ம இன்னொரு பரிமாணத்தை பார்க்கிற போது அவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்போ இதுக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன? இந்த இதுக்கும் சூப்பர் கேள்வி ஐயா, பெரிய பதில். ஆனா ரொம்ப சிம்பிளா இவங்க மதர் தெரேசா சொல்லிட்டு போனது. மதர் தெரேசா சொல்றாங்க, என்ன சொல்றேன்னா, கர்ப்பிணி பெண்கள் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு குழந்தைகள் பெறணும் அப்படின்னா என்னன்னாக்க, தூய ஆவியானவரால் நீங்க ஆட்கொள்ளப்படணும் அப்படின்றாங்க. அப்பதான் உங்களுக்கு பிறக்கும் குழந்தை தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவதை அந்த பிள்ளை வந்து அது கீழ்ப்படிந்து நடக்கும். தூய ஆவியானவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீங்க சொல்லும் பொழுது அது கேட்டு நடக்கும் அப்படின்ட்டு ஒரு அழகான இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகம் வரல. அப்போ கர்ப்பம் தரிக்கிற பிள்ளைகள், ஏன் இதை சொல்றதுனாக்கா, இது வந்து இன்னொரு ஒடுப்படி மேல. எப்படின்னா, கர்ப்பம் தரித்த யூத பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தள்ளித்த வந்து வயிற்றுல போட்டுக்கிட்டு இல்லையா, அந்த 5 ஆகமத்தை சொல்லுவாங்களோ,
அந்த 8, 9 மாசம் வரைக்கும். அதை வச்சு பாட்டு பாடுவாங்க, அதாவது ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்ப இயேசு என்ன பண்றாருனாக்கா, அந்த ஜூவிஷ் அந்த இதுல இருந்துட்டு அடுத்த நிலை கொண்டு வர்றார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுதல் இயேசுவின் பிறப்பு என்பது சொல்லிட்டு, அப்ப தாயார் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார், இயேசு அல்ல. ஆனா திருமுழுக்கு யோவான் தூய ஆவியில உள்ளவே ஆட்கொள்ளப்படுறார். புரியுதுங்களா? அப்ப இயேசு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இல்லைங்களா, இந்த அம்மா எந்த அளவுக்கு தூய்மையா இருக்காங்களோ, அப்ப இந்த அம்மா தான் முதல்ல 5 வருஷம் சொல்லிக் கொடுக்க போறாங்க, இயேசுக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க. அப்போ ஒரு யூத தாயை விட ஒரு படி மேலாக மரியா இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் பிறக்கிறது தூய்மையானது அப்படின்னு. அப்படின்னா கடவுள் கொடுக்கிற பரிசு அது. அப்போ நீ தூய்மையா இருக்கணும். அது வந்து பெரிய பகுதி. அது விளக்கத்துக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். இல்லையா? அது பெரிய சப்ஜெக்ட். அது அப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்கா, யூத தாய் எப்படி குழந்தைய கடவுளுடைய இதுல வளர்க்கணுமோ அப்படி. இப்ப அப்பா வந்து கூட வந்தபோது என்ன பண்ணா, அப்பாவுடைய அந்த 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 தள்ளித்தையும் வயிற்றுல போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது குழந்தை பிறந்த உடனே அம்மாவுடைய தள்ளித்தை அப்பாவுடைய தள்ளித்தையும் குழந்தை மேல சுத்தி தான் முன்னரையில வைப்பாங்க. துணிகளில் சுற்றி. எந்த துணிகள்ல? எந்த துணிகள்ல? இந்த தள்ளித்துல சுத்தி கடவுளுடைய வார்த்தைக்குள் நீ இருக்கிறாய் சொல்லி. அடுத்தது முதல் குழந்தைக்கு ஆண் பிள்ளை பிறந்ததுனாக்கா நீல நிறத்தை கயிறு கட்டுவாங்க, துணி கட்டுவாங்க. அப்போ இதான் உனக்கு அடையாளம் சொல்றாங்கல்ல. அப்ப என்ன, எந்த குழந்தைக்கு இல்லையா தள்ளித்து 2 தள்ளித்துல சுத்தி முதல் ஆண் குழந்தைக்கு, ஏன்னா பலி செலுத்துற ஆடுக்கு வந்து செலக்ட் பண்ணி நீல நிறம் இதுதான் போடுவாங்க. இதுதான் உனக்கு அடையாளம், போய் பாரு. அப்ப போய் பாரு எந்த இது தள்ளித்துல சுத்தி இருக்குது. ஏன்னா அன்னைக்கே போய் பாக்குறாங்க, ஒரு நாள் தான் அது இருக்கும், அடுத்த நாள் அதை எடுத்துருவாங்க. அந்த அந்த தள்ளித்தாண்டு எடுத்துருவாங்க. அப்ப நம்ம எவ்வளவு படிக்கணும் பாருங்க, ஜூவிஷ் இதுங்களை எவ்வளவு, அவங்க கல்ச்சர் எப்படி படிக்கணும், அவங்களுடைய இது குடும்பம் எது, சூழல் எது, கலாச்சாரம் இதெல்லாம் படிக்கும்போதுதான் இங்கிருந்து புரியும். இதுவே உனக்கு அடையாளம் அப்படின்னா எது அடையாளம்? அப்ப இதுதான். இல்ல எனக்கு இன்னும் கிளாரிட்டி எனக்கு வேணும். இன்னும் கிளாரிட்டி எனக்கு வேணும். கிளாரிட்டி குரூப்ல இன்னும் கண்டிப்பா இன்னும் கிளாரிட்டி வேணும். ஏன்னா அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர்கள், ஆமா சொல்லுங்க, இஸ்லாமியர்கள் அப்ப இத வந்து இஸ்லாமியர்கள் பேசுற பொழுது இயேசு வந்து அந்த கண்ணோட்டத்துல தானே பாக்குறாங்க. அவர் மாமிசத்துல தான் இருந்தாரு, அவர் மாமிசத்தின்படிதான் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது அந்த அவர் வந்து இறைத்தன்மையே அற்றவர். நமக்கு அப்படி அவர் இறைத்தன்மை உடையவர், ஆனா இறைத்தன்மையை எங்க பயன்படுத்தல. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கடவுளே கிடையாது, இறைத்தன்மை அற்றவர் இயேசு. 100க்கு 100 அப்படியே அவர் நம்மளை போலதான் அவரு. ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க அவர் இறை தூதர். ஆனா இறை தூதர்ல இவர் தான் சூப்பர் இறை தூதர். அதனால அவரை சாவடிக்க முடியாது. மத்த இறை தூதரை சாவடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? இயேசு வந்து சாவலாங்க. இயேசு வந்து வார்த்தையாகிய கடவுள் தானே ஆகும். பிதாவுடைய வார்த்தையாக கடவுள் தானே சொல்லுங்க. அந்த வார்த்தை தானே மாம்சமா வந்தது, மாம்சமாச்சு. ஆமாய்யா, இயேசு கடவுள் தன்மை உடையவர் தான். கடவுள் தன்மை உடையவர். அவங்க கடவுளுடைய இஸ்லாமியர் கடவுள் தன்மையே இல்லைன்றாங்க. அவங்கள விட்டுருங்க. நமக்கு என்னன்னா அவர் கடவுள் தன்மை உடையவராயிருந்தும் கொள்ளையாடின பொருளாக அதை செயல்படுத்தவில்லை. கடவுள் தன்மை இல்ல, கடவுளுக்கு இணையாயிருந்தும் அதை கொள்ளையாடிய. அப்ப கடவுள் தானே அவரு. கடவுள் அப்படியே என்ன பண்றாரு, கடவுள் தன்மையை வச்சுட்டு மனித தன்மையில செயல்படுறாரு இல்லையா ஐயா? அவர் இருந்தாலும் அதை தூக்கி போட்டாரு. அதை விட்டுட்டு மனிதனுக்காக தன்னைத்தானே தான் எப்படி பிதாவின் சித்தத்தின்படி வந்தனோ அதே போல பிதாவின் சித்தத்தின்படி மனிதர்கள் வாழ வேண்டும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் அடிமை ரூபம் எடுத்து கடைசி வரைக்கும் மனுஷ சாயலானார். கடைசி வரைக்கும் அப்படின்னா என்ன, இறை சாயல அவர் எங்கேயோ பயன்படுத்தல. அப்ப அடுத்த பக்கம் என்ன இருக்கு, இறை சாயல பயன்படுத்தல. நான் இடையில பேசுறேன். ஐயா என்னன்னா ஐயா, கடவுள் எப்படி நீதி உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கறது வந்து அந்த நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஐயா கிட்ட நான் பதில் சொல்றேன், விளக்கம் சொல்றேன். எப்படின்னா மனிதன் எப்படி மனிதன் மூலமாக பாவம் வந்ததோ
அந்த மனிதன் மூலமாகவே பாவம் போக்குவதற்காக இயேசு 100% அவர் மனிதனாக இருக்கணும். அதுதான் வந்து இறைநீதியினுடைய ஒரு பக்கம். ஏன்னா வேதாகமத்துல அந்த நீதி இருக்குது. அந்த நீதி மனிதன் மூலமாக மனிதனுடைய பாவம் போக்கப்படும். அப்ப அந்த மனிதனுக்காக 100% இயேசு மனிதனாக இருக்கிறாருங்கிறத வந்து விளக்கக்கூடியதான ஒரு பகுதி தான். இதை வந்து நான் ஏத்துக்கிறேன். இதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஆனால் அவருடைய பிறப்புல இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடியதான இன்னொரு பகுதி, அதைத்தான் எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லைன்னு சொல்றேன். இதை நான் நீங்க சொல்றேன் 100% கடவுள் நீதி உள்ளவர், நீதிக்குரிய காரியங்களை தான் அவர் செய்வார். ஒரு ஆட்டின் தன்மையோடு கூட அது அடிக்கப்படுகிறது. இப்ப அந்த ஆடு அப்படியே மனுஷத்தன்மை. இப்ப கடவுள் தன்மையோடு ஒரு இயேசு வந்து அடிக்கப்பட முடியாது. கடவுள் தன்மையை பயன்படுத்தாதவராக இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சுயமா எதுவும் செய்வதில்லை, பிதா என்னோடு கூட இருக்கிறார், பிதா செய்வது எதுவோ அதையே நான் செய்கிறேன். அப்ப பிதா அவர் கூடயேதான் இருக்கார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தம் செய்ய வந்தவர், பிதாட்ட என்ன குணாதிசயங்கள் இருக்குது, என்ன வல்லம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிதானே அர்த்தமாகுது. ஐயா, அந்த வல்லமை மட்டும் இல்லையா, அந்த வல்லமையை பத்தி எல்லாமே இல்ல கொஞ்சம் அப்படி இருக்குமானால் இயேசு பலியாகிறதுக்கு வந்தான அந்த எதுவுமே வந்து அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது ஐயா. அதாவது இதுல என்ன பாடத்தை இயேசு சொல்லி தர்றார் இல்லையா? நான் அப்பா கூட அப்பா பேசுறது மட்டுமே பேசுறேன், அப்பா பண்றது மட்டுமே நீங்க செஞ்சோன்னா உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, நானும் அப்பாவை எப்படி ஒன்னா இருந்தோமோ அப்படி நீங்க பிதாவும் நீங்களும் ஒன்னா இருங்க. இதுதான் வந்து 14ஆம் அதிகாரம் யோவான் 14 இருந்து வருது. என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர் ஏன்னா அவனில் என் பிதா பிரியமாயிருப்பார். அப்போ நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோமோ அது போல நீங்க என்னோட இருந்தீங்கன்னா பிதா என் மேல் அன்பா இருப்பார், உங்க மேல அன்பா இருப்பார். அப்போ அவரோடு கூட உறவில் இருக்கிறத பத்தி பேசுறது. நீங்க உறவுலயே இருங்க, கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அப்போ என்னன்னாக்கா என்னுடைய பிதாட்டும் உங்கள் பிதாட்டும் அப்படின்றார். அப்போ அவர் எனக்கு மட்டும் அப்பா இல்ல, உனக்கு அப்பா. நான் எப்படி அவர் கூட இருந்தேனோ அதே மாதிரி நீ இரு இல்லையா? அவர் அப்பா சொல்றதெல்லாம் நான் கேட்டு நான் சொல்ற மாதிரி. இப்ப என்னில் இயேசுவை காணணும் மற்றவங்க, என்னில் இயேசுவை காணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்பா என்னெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் நான் செய்யலாம். இல்ல இயேசு என்னெல்லாம் சொல்றாரு. எனக்கு ஒண்ணு தோணுதுயா. சொல்லுங்கய்யா. சொல்லாமையா? சொல்ல ஐயா. ஐயா, பழைய ஏற்பாட்டுல வந்து பலி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தம் சிந்துதல் வந்து பழுதற்றதும் பரிசுத்தம் உள்ளதுமா இருக்கணும். இயேசுவின் ரத்தம் வந்து பரிசுத்தம் உள்ள ரத்தம். இது அதனாலதான் அந்த பலி வந்து நமக்கு பொருந்தது. இயேசு ரத்தம் மட்டும் இல்ல, இயேசுவே பரிசுத்தம். ஆமாம், அதான் ரத்தமே அவருதான். அதான். அப்புறம் அந்த பலி அவர் தேவ ஆட்டுக்குட்டியா போறாருயா. ஆக்சுவலா அவரு மனிதனா வர்றதே அவர் வந்து தேவகுமாரன். அவரு சர்வத்திற்கு மேலான தேவன் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனா வர்றதே எப்படின்னா, ஒரு சிங்கம், ராஜ சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியா மாறுது. ஒரு ராஜ சிங்கம் ஆட்டுக்குட்டியா போகுதுயா. ஆட்டுக்குட்டி வந்து தன்னை அப்படியே பலி கொடுக்க போகுதுன்னா அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு சிங்கத்துடைய வல்லமை உள்ள இருக்குதுயா. சிங்கம் ஒரு இறைய பிடிக்கணும்னா அது பிடிக்காம விடாதியா. அது பைபிள்ல இருக்குதுயா. யூதா சிங்கம் அது வேற. முடிக்கணும்னா முடிச்சே தீர்வாரியா. ஐயா நீங்க நல்லா அழகா கொண்டு வந்தீங்க. அதனாலதான் அந்த வல்லமை அவருக்குள்ள இருக்குதுயா. ஐயா இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவரு பலியாகிறது நிச்சயம் அது முன்குறிக்கப்பட்டது, பிதா தந்தையால முன்குறிக்கப்பட்டது. ஆனா இயேசு அந்த மனுஷீகத்துல பாக்குறப்ப கெத்செமனே தோட்டத்துல வந்து அவர் பிரேயர் பண்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க குடும்பம் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி அப்படி கேட்கிறாரு. அப்ப அது முடிவு கொண்டு சொல்லுங்க ஐயா. ஜானையா இல்லைங்கய்யா, அத முடிவுரை சொல்லுங்க. நீங்க அவர் வந்துட்டு ஒரு மாம்சத்துல இருக்காரு, கடவுள் தன்மை இருக்காரு. கடைசி நேரத்துல வந்து இந்த மனு குலத்துக்காக முழு பாவத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொள்கிறப்போ பிதா தீமைக்கு வந்து அவர் தீமையை பாரா சுத்த கண்ணன் தன் தகப்பன். அப்ப தகப்பன் தான் பிள்ளை மேல இவ்வளவு பாவம் வந்த பிறகு எப்படி கைவிட போறாரு, கைவிட்டுவாரா என்னைய அப்படின்ற ஒரு மனுஷிக ஒரு சிந்தனையில ஜெபம் பண்றாரு. ஆனா பிதா என்ன செய்றாரு,
அவர் சிந்தனைபடிக்கு சிலுவையில ஒப்பு கொடுத்துட்றாரு. இயேசுவும் என்ன பண்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அவர் தன் ஜீவனை கொடுத்துட்றாரு. பின் திட்டம் நிறைவேறுது, எல்லாம் முடிந்தது. அப்ப பிதாவின் சித்தம் எல்லாம் திட்டத்தை நிறைவேறி முடிஞ்சு இயேசு மரணத்துல. அப்படிதான் நான் புரிஞ்சிருக்கேன். கரெக்ட். முடிந்ததுனாக்கா இயேசுவின் பார்ட் முடிஞ்சது, ஆமா, நம்முடைய பார்ட் ஆரம்பிக்கிறது. அது தொடருது. நம்ம எப்ப முடிக்க போறோம், நம்ம முடிவு ஒவ்வொன்றும் அடுத்த ஆரம்பத்துக்கு போகணும். இது சொல்லி அலெக்சாண்டர் ஐயா ரொம்ப அழகா கொண்டு வந்தாரு. ஆனா ஒரு பாதி வந்து கொஞ்சம் அப்படி அவர் கொஞ்சம் இதுவாயிட்டாரு இல்லையா. இப்ப சிங்கம் என்பது தேவத்துவம், தெய்வீகம் இல்லைங்களா. தெய்வீகம் அது கொண்டு வந்தார். யூத ராஜசிங்கம், சிங்கம் வந்து தெய்வீகத்தன்மை, ஆடு வந்து மனிதத்தன்மை, அது பழுதற்ற ஆடத்தன்மை. இங்கதான் தாழ்மை. ஆனா அவர் சிங்கமா அங்க போய் சாவல, கடவுளா போய் சாகல. ஐயா நான் சொல்ல வந்தது சிங்கத்துடைய மனப்பான்மையா. உள்ள இருக்கிற சிங்கம் வந்து உள்ள வந்து சிங்கம் ஆத்மா, அந்த மனப்பான்மையா ஒரு இறைய பிடிக்கணும்னா பிடிச்சே தீருயா. நான் பலியா போக போறேன்னா அது செஞ்சே தீருவாரியா. அப்ப சிலுவையில கூட அவங்க என்ன சொல்றாங்க, இறங்கி வா விசுவாசிக்கிறோன்னு. அப்ப கூட அவரு மாறலையா. அந்த சிங்கத்துடைய குணத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுறாரு. இல்ல ஐயா, நீங்க சிங்கத்துடைய குணத்தை பத்தி நீங்க பேசீங்கன்னாக்கா, சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னாக்கா சிங்கத்தோட குணத்துல நிறைய இருக்குதுங்க ஐயா இல்லையா. நம்ம என்ன பண்றோம்னாக்கா அந்த குணம்னாக்கா அதோட வைராக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய இடத்துல வந்து சிங்கத்துடைய அட்டெம்ப்ட்ல எத்தனை இறைகள் நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னாக்கா தெரியும், எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணி அது இறைய பிடிக்குதுன்னுட்டு இல்லைங்களா. அப்படி போயிடும். அப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும்போது ஜாக்கிரதையா சொல்லணும். தோல்விகளை இருக்கு. இதான் நம்ம பண்ற விஷயமே. ஏன்னா பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல கொண்டு இதோட நினைக்கும் போது இதுல இருக்கு. அப்ப அங்க என்னன்னாக்கா அது வந்து உயர்வை காட்டுகிறது, மேன்மையை காட்டுகிறது, பெருமையை காட்டுறது. இவ்வளவு விஷயம் ஒரு சிங்கத்துக்குள்ள அசட்டை பண்றது. இன்னொன்னு வந்து இல்லையா, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் வேட்டையாடாது. அப்ப இயேசு வந்து பெண் சிங்கம் ஆண் சிங்கமா இப்ப இது வரும், இந்த பிரச்சனை எல்லாம் வரும். புரியுதுங்களா. பழைய சிங்கம் சொல்றதே வந்துட்டு அது ஒரு தவறான கண்ணோட்டமா தெரியுதுங்க. அது வந்து வேற ஒரு இடத்துல சொன்னது. இயேசுவோடு கூட அந்த இடத்துல பொருத்தவே முடியாதுங்க ஐயா. அதை பொருத்தவே முடியாது. நம்ம வந்து நமக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. யூதா சிங்கம்னாக்கா அது பெண் சிங்கம் தான் இறை தேடும், பெண் சிங்கம் தான். அப்புறம் ஆண் சிங்கம் என்ன பண்ணும், அது வந்து நல்ல சோம்பேறிமா இருக்கும். பெண் சிங்கம் பண்ணோம்னா இது போயிட்டு இது முடிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி இதாதான் பெண் சிங்கத்துக்கும் குட்டிங்களுக்கும் கொடுக்கும். அப்ப இந்த இது வந்து அப்ப இயேசுவோட இது வந்து அடிபட்டுற கான்செப்ட். ஆண் சிங்கம் வேட்டையாடுங்க, ஆண் சிங்கம் வேட்டையாடுங்க இல்லையா. ஆண் சிங்கம் வேட்டையாடும் ஐயா. இல்ல நீங்க எதை பாக்கணும்னாக்கா, நீங்க நேச்சுரல் ஜியாகிரபி பார்க்கணும்போது பெண் சிங்கம் இல்லாதப்ப ஆண் சிங்கம் பண்ணும் ஐயா. பெரும்பாலும் நீங்க அதனுடைய இது எடுத்து பாத்தீங்கன்னா பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும். ஆண் சிங்கம் எப்ப பசி வந்து அதுக்கு தேவை இருக்கும் பொழுது அதுக்கு இல்ல, அந்த பெண் சிங்கம் வேட்டை கொண்டுறாது. ஏன்னாக்கா நிறைய மிஸ் ஆயிடும், வேட்டைக்கு நிறைய மிஸ். அப்ப இது என்ன பண்ணுனாக்கா, இப்போ தன்னுடைய உயிர் வாழறதுக்காக போய் கண்டதெல்லாம் அடிக்கும், பண்ணி அடிக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் பண்ணுவது. சொல்லுங்க அலெக்சாண்டர். நான் சொல்ல வந்ததுயா, வெளிப்படுத்தல் 5:5 வசனத்துலயா, அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அந்த ஜெயம் கொள்றதுக்கான வல்லமை தான் நான் சொல்ல வந்தது, சிங்கத்தின் வல்லமை. இதுல நம்ம என்ன பிரச்சனை வந்துரும்னாக்கயா, நம்ம வெளிப்படுத்தல எடுத்தோம்னாலும் நிறைய பிரச்சனை இருக்கும் ஐயா. வெளிப்படுத்தல் யூதா குலம் வந்துட்டு எவ்வளவு பாவம் நிறைந்தது, எவ்வளவு இதுவா இருந்தது. அதுக்கு வந்துட்டு அது சிங்கத்தின் முனாசா சிங்கம் மாதிரி இல்ல. அது புரியுதுங்களா. அது சொல்லலையா, இவரு ஜெயம் கொண்டார் இல்லையா. அதனால நடுவுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்தாலுமே இந்த பிரச்சனை வரும். இன்னொன்னு வந்து வெளிப்படுத்தல வந்து நம்ம எடுத்தோம்னா ரொம்ப பிரச்சனை வரும். வெளிப்படுத்த முழு கான்செப்ட் புரிஞ்சாதான் அது கொண்டு வர முடியும். வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட யூத குலம், அப்படி யூத கோத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதா என்னெல்லாம் பண்ணாரு, என்னென்ன அசிங்கம் பண்ணாரு, என்னென்ன நல்லது பண்ணாரு, என்னென்ன மேன்மை பண்ணாரு, என்னென்ன அநியாயம் பண்ணாரு, அக்கிரமம் பண்ணாரு. அப்ப அதெல்லாம் இயேசுகிட்ட வந்துடும். அது யூசா அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத புரியணும் நமக்கு.
அப்ப சிலுவையில வந்து கடவுள் என்ன கிடந்தா பண்றாருன்னா, நீ பாவம் அதுதான் சொல்ல செஞ்சாலும் வந்தேன். யூதா ஐயா கோத்திரமே நீ பாவம் ஐயா பண்ணாலும் நான் விட இல்லையா? ஐயா நான் ஓகே விடைபெறுகிறேன். ஐயா, ஐயா யூதா நான் கோத்திரம் நீ பாவம் ஓகே பண்ணாலும் கூட நீ பரிசுத்தமா நீ என்கிட்ட திரும்பினீனாக்கா நீ மீட்பு பெறுவாய். அப்போ மக்களுக்கு ஏதாவது சொல்றது யூதர்களுடைய அந்த இதுவே என்னன்னாக்கா, யூதர்களுக்கு இந்த யூதா கோத்திரம் ரொம்ப பிடிக்கும்னா, அதான் அநியாயம் அக்கிரமம் பண்ணது நிறைய தான் யூதா கோத்திரம் தான். பல விதமானது பண்ணது ரொம்ப அதுதான். அப்ப என்ன பண்றாரு, யூத ஜனங்களே என்கிட்ட திரும்புங்க. நீ சிங்கம் மேன்மையை பாராட்டி இருக்கிறிய, உண்மையான சிங்கம் மாதிரி உண்மையா கடவுள் விரும்பும் சிங்கத்தை போல இரு. அப்ப கடவுள் விரும்புற சிங்கம் எப்படி இருக்கணும் இல்லையா? அந்த சிங்கம் எப்படி இருக்கணும், அதையும் போட்டாங்க. குழந்தை சிங்கமும் ஆடை என்ன பண்ணும் புரியுதுங்களா? அப்போ எங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்தோம்னா இந்த மாதிரி நிறைய இடிக்கும். அதனால பழைய ஏற்பாடை தொடக்கூடாது, வெளிப்படுத்த தொடக்கூடாது. ஏன்னா வெளிப்படுத்த பற்றி ஃபுல்லா புரிஞ்சிக்காம அதை தொடக்கூடாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்துற பத்தி தவிர்த்து மத்தெல்லாம் படிங்கன்னு சொல்லுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. அருள் ஐயா ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க. அருள் ஐயா ஒண்ணும் இல்லை ஐயா, நானே இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய புரிதல் சரியா இருக்கு உங்க பாரம்பரியம் நினைக்கிறேன். ஜான் ஐயாவும் ஸ்டான்லி ஐயாவும் இதை அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் நினைக்கிறது, ஆண்டவர் மரியாள் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டதிலிருந்து மரணம் வரை 100க்கு 100 மனிதனாகவே வாழ்ந்தார். இது என்னுடைய ஒரு நம்பிக்கை. கடவுளை தன்மை இருந்தும் அதை வெளிப்படுத்தாமல் முற்றிலும் மனித தன்மையாகவே வாழ்ந்து மடித்தார். சரிதான் ஐயா? ஆமா, வெளிப்படுத்தல்ற வார்த்தையை விட பயன்படுத்தாமல்ன்ற வார்த்தை இன்னும் நல்ல ஆழமா. பயன்படுத்தாமல் நமக்கு வாழ்ந்து காட்டினார். அது 30 வயசு வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் வந்து தானே அவர் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யப்பட்ட நடத்தப்படுகிறார். மனிதன் தான் 30 வயசு ஆற்றல் வந்து நமக்கு வேணும். ஏன்னா பின்னால தூய ஆவியானவர் அவர்தான் கொடுக்க அனுப்ப போறார். தூய ஆவின் ஆற்றல் இயேசுவை 3.5 ஆண்டு காலம் ஆற்றல் மிகு இறை பணியாளராக மாற்றியது. உன்னையும் ஆற்றல் மிகு இறை பணியாளர் மாத்தணும். இப்ப நான் சொன்ன பண்ணீங்களா, இயேசு என்ன பேசினார், என்ன செய்தார், என்ன செய்தார், நான் என்ன பேசினேன், என்ன செய்ய, இது அங்க கனெக்ட் பண்ணணும். தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டால் இயேசுவை போல நான் இயேசுவிட பெரிய ஊழியம் பண்ணுவேன். இதுக்காக அங்க கொண்டு வரப்பட்டது. அப்ப இறைப்பணியை நம்ம ஆரம்பிக்கணும்னா தூய ஆற்றல் இல்லாம உன்னால இறைப்பணி ஆற்ற முடியாது. அப்போ அந்த கான்செப்டை இப்படிதான் நம்ம பிரிச்சு அதை பயன்படுத்தணும். நம்ம கொண்டு போய் அங்க இணைக்கணும். இதான் பிரச்சனை. என்னன்னா நம்ம கொண்டு போய் இணைக்காததுனால வேண்டி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி போயிடுது. எல்லா இடத்துலயும் நம்ம கொண்டு போய் இணைக்கணும். நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்ய, இதை கொண்டு வந்து இணைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப இயேசு இதை செய்தார், நான் என்ன செஞ்சேன், அப்ப இயேசு செய்தா என்ன நடந்தது. இப்ப இன்னொன்னு என்னன்னாக்கா நான் சொல்ல மறந்தது, மரியாவுக்கு தூய ஆவியானவர் ஆட்கொள்ள கொடுக்கப்பட்ட குழந்தைய ஏற்கனவே இருதயத்தை வைத்து தியானிக்கிற அப்பேற்பட்ட ஒரு அம்மா இன்னும் அதிக அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய ஆயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நான் கொடுக்கப்பட்ட கடவுளுடைய குழந்தைய நான் வந்து ஏற்கனவே இருதயத்தை தியானிக்கிறத விட பல மடங்கு அப்ப அவங்களுடைய குழந்தைய இயேசுவை வளர்க்கிறதுல பல மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல வருது. அதுக்குள்ள கொண்டு போக திருமுழுக்கு யோவானுக்கு அப்படித்தானே. திருமுழுக்கு யோவான் வந்து அவர் வயிற்றுல இருக்கும்போது தூய அவனுக்கு ஆட்கொள்ளப்பட்டார். இப்போ இருதயத்தில் வைத்து தியானிக்கிறது யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? பழைய பாடம் எடுத்து பார்க்கணும். மரியாவுக்கு சொல்லி கொடுத்து யாரா இருக்கணும்? எலிசபெத்தா சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு டீனேஜ் பிள்ளைங்க, அவங்க 13 வயசு பிள்ளை. அப்ப இந்த அக்கா தான் வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து, ஏன்னா அவங்க கசின் அவங்க இல்லையா, இவங்க தான் அதை சொல்லிக் கொடுத்து தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்படுதலை குறித்து சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லையா. அவங்களே என்ன பண்றாங்க, தடுமாறிட்டாங்க ஒரு இடத்துல. அவங்க வெக்கப்படுறாங்க, குழந்தை கொடுத்தாங்களே இந்த வயசை கொடுத்தான்னு வெக்கப்படுறாங்க. அப்போ வந்து அவங்க தடுமாறுறாங்க, மரியாவது தடுமாறல. அதுதான் பாக்கணுவாங்க. எப்ப தடுமாறினாங்கன்னாக்கா ஒரு தடுமாற்றம் எங்க அப்படின்னாக்கா இல்லையா, குடிக்கிறதுக்கு திராட்சரசம் இல்லை, அங்க ஒரு சின்ன தடுமாற்றம். ஆனா உடனே ரெடி ஆயிட்டாங்க. சார் அவர்கிட்ட சொல்ல செய்ப்பா, அவர் எப்போ கண்டிப்பா அவர் கொடுப்பாரு, பட் யூ ஃபாலோ இம்னிட்டு. ரெண்டாவது வந்து சொல்லிட்டாங்க போயிட்டு, அந்த அம்மா ஓடி வராங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, பாரு பேய் பிடிச்சி போச்சு உங்க பிள்ளைக்கு,
இல்லையா? கண்டதை பேசிட்டு இருக்கா, கொலை பண்ணுவாங்க, போய் கூப்பிட்டு வா. அதுதான் வந்து பார்க்க வர்றாங்க. அதான் ஏசாமி கொஞ்சம் கோவத்துல பேசுறாரு, யார் என் தாய் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன, நீ இருந்தது தியானிக்கத்தக்கவாச்சே, உங்களுக்கு தெரியாதா இல்லையா என்னை பத்தி? ஏன் ஏன் எங்க தேடி வந்தீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல வேற ஒரு கோணத்துல பேசுறாரு. ஏன்னா அவங்க மரியாதை பதபதச்சு ஓடி வர்றாங்க. கொடி மொட்டை என்ன பண்றது? மரியாளுடைய அப்ப இதுதான் மரியாளுடைய தியானமா வேறயா? சொல்லுங்க. மரியாளுடைய தியாகத்தை வந்து யாரும் குறைத்து தியாகம் மதிப்பிடவே மட்டும் இல்லையா, முடியாது. அவர்களுடைய அவருடைய இறை பற்று இருக்கு பாத்தீங்களா? இல்லையா அந்த தியாகம் தியாகம் கடவுளை மட்டும் இல்ல, சார்ந்து இறை பற்று. கடைசி அதுதான் வரைக்கும் அவர் சிலுவையில அறையிறப்போ கூட இருந்து பார்த்து மரணம் ஒரு எல்லாமே. ஆத்மாவையும் ஒரு பட்டயம் கொள்ளும் இறை பற்று, உனக்குன்றாரு. இறை நம்பிக்கை, இறை கடவுளுடைய எல்லாத்தையும் வார்த்தைக்கு அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அப்படியே காரியம் நிறைய இருக்கு. செஞ்சவங்க. எங்கேயும் அவங்க 100க்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் 99% அவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா? கீழ்ப்படிஞ்சாங்க, வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. 199%. சில இடத்துல பதைப்பு பிள்ளை காணப்படும், பதைப்பு, திராட்சரசம் பதைப்பு. அவங்க சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா, பேய் பிடிச்சிருச்சுங்க, பிசாசு பிடிச்சிருச்சுங்க, எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அவளை கொலை பண்ணுவாங்க, போய் கூப்பிட்டு வந்துருங்கன்னா அந்த அம்மா ஓடி எடுத்தாங்க. இயேசுவின் மரணமும் யார் என் தாய் அப்படின்னு ஏன் எப்படி கேட்கணும்? இயேசுவின் மரணமும் ஒரு பதப்பதைப்பா தான் இருந்திருக்கும். இல்ல, அங்க பதைப்பே இல்ல உங்களுக்கு இல்லையா? ஏற்கனவே சொல்லிருக்காங்களே, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டைய ஒரு அது அவங்க எதிர்பார்த்தாங்க. இதுதான் அது எதிர்பார்த்தாங்க. ஏன்னாக்கா இதுதான் இது மரணம். அதை தாங்கி கொள்ற பலன் அவன்கிட்ட இருந்தது. அழுது புலம்பல அவங்க இல்லைங்களா? அப்போ அது அங்க பதைப்பு இல்லை அந்த இடத்துல. என்னால அப்படித்தான் புரிஞ்சுக்க முடியுது. ரெடி ஆயிட்டாங்க, இதுதான் இயேசுக்கு, இதுதான் இல்லையா? முழுமையா அர்ப்பணிச்சாங்க. ஆமா 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 ஆமா. இயேசு கிறிஸ்துவோட மரணத்தப்ப கூட வந்து இது கடவுள் செயல்னால அர்ப்பணிச்சு அமைதியா இருந்தாங்க. கண்டிப்பா இயேசுடைய மரணம் இப்படித்தான்ன்றத இயேசு கண்டிப்பா சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி மரணம் இல்லாம இவங்க கல்லால் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போகுது இயேசு? அந்த பதைப்பெல்லாம் ஓடி வந்திருப்பாங்க அவங்க. புரியுறதுங்களா? சோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணா, அந்த திறந்த மனசோடு கூட அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணா சொல்லுவாங்க, பைபிளை வந்து எப்படி படிக்கணும், புதிய ஏற்பாடு பைபிளே எப்படி படிக்கணும், யதார்த்தமா பார்க்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியா பார்க்கறதுனால பிரச்சனை. யதார்த்தம், பைபிள் ஃபுல்லா யதார்த்தம். இயேசு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யதார்த்தமாக தான் செயல்பட்டார். அதுலதான் அவர் ஒரு இயக்கத்தை சாதிக்க முடியுது இல்ல. அத்தனை பேர் எதுக்காக அத்தனை பேர் சாவணும் இல்லையா? ஏன் ரத்த சுத்தி சாவணும்? தேவையே இல்லையா? ரத்த சுத்தி ரெடியா இருந்தாங்க. ரத்த சுத்தி சாவுறது வந்து அவங்க பெரிய மேன்மையாவே கருதுனாங்க ஆரம்ப கால திருச்சபை மக்கள். கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டு அளவுக்கு அது வரைக்கும் இருந்ததுல. அது 1000 பிரச்சனைகள் உள்ள வந்தா கூட, டினாமினேஷன் வேரியேஷன் அது இதெல்லாம் வந்தா கூட, இயேசுக்கா ரத்த சாவணுன்றதுல ஏன் அவ்வளவு இதுவா இருந்தாங்க? இதுதான் காரணம். இந்த விஷயங்கள்லாம் காரணம். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. அந்த இறை அவருடைய இயேசு பெருமானுடைய இறைத்தன்மையில ஒண்ணு வந்து அவரு வந்து தன்னுடைய ஒரு இடத்துல வந்து பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று அறிகிறீர்களா அப்படிங்கிறாரு. நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற, பாவத்தை மன்னிச்சுட்டு நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அவருடைய இறைத்தன்மையை தானே காமிக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது ஐயா, அதுக்கப்புறம் வந்து அது நிறைய அற்புதங்கள், மரித்தவர்களை உருவோட எழுப்புறாரு, அவங்கள நிறைய அற்புதங்கள் செய்யறாரு, சுகமாக்குறாரு. அது ரெண்டாவது. மூணாவது வந்து அந்த டிரான்ஸ்பிகரேஷன், அந்த மலையில மறுரூபமாகிறாரு. அது அவருடைய இறைத்தன்மையை தானையா காண்பிக்கிறது. நல்ல கேள்வி ஐயா. அப்ப இப்படி அவருடைய இறைத்தன்மை வரும்பொழுது எப்படி நம்ம அதை இது பண்ணலாம்? பாவத்தை இன்னொன்னு ஐயா, இந்த ஆட்டுக்குட்டியானவராய் அவர் ஆட்டுக்குட்டியா போய் பலியாகி ஆட்டுக்குட்டியின் தன்மையை பத்தி பேசுறோம். ஆனா அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே அவரு பாவத்தை மன்னிக்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஐயா? அப்ப இயேசு எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னாக்கா, அப்பெல்லாம் நாமளும் இறைத்தன்மையுடையவர்கள் தானே. அதுக்கு அர்த்தம் வேற இல்லையா? இல்ல அந்த கான்செப்ட் இப்படிதான் வரும். அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, இயேசு சொல்றது என்னன்னா, நீ கடவுளோடு நெருங்கி இருந்தா கடவுள் செய்யறத நீ செய்வ. என்ன பொண்ணு புரியுதுங்களா? எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நான் அப்பா கூட எப்படி நெருங்கி இருந்தேன்னாக்கா நான் செய்யறது. அப்ப உண்மையான பாவம் மன்னிக்கப்படுதல் எங்க வருது இல்லையா? ரத்தம் சிந்தி மரணத்தின் ஊடாக வர்றதுதான் அதுதான் வந்துட்டு ரியலிஸ்டிக். அது என்ன, அது நான் இயேசுவோடு அப்பாவோடு கூட இருந்து
இதை நான் செய்து அதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு இல்லையா? பாவத்தை அந்த மன்னிக்கும் சிலுவைக்கு அதிகாரம் முன்னாலேயே பிதாவுக்கு தான் அவர் உண்டு. செய்யறாரு இல்லையா? உயிர்த்தெழுதலும் பிதாவுக்கு தான் உண்டு. முன்னாலே இங்க இயேசு கிறிஸ்து செஞ்சிடுறாரு. ஆமா, இயேசு சிலு கிறிஸ்து இப்ப மரித்த முன்னால பிறகு இங்க இயேசு செய்யறாருன்னா அப்பா வந்து எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரம் அப்பாவுடைய அதிகாரத்தை வச்சு பண்றேனே தவிர அப்பாவுடைய அந்த இறைத்தன்மை, எனக்கும் இறைத்தன்மை இருக்கு, அந்த என் இறைத்தன்மையை வச்சு பாவத்தை மன்னிக்கலாம். இன்னொன்னுங்கய்யா, உன் இயேசு பாவம் கிறிஸ்து மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த இதெல்லாம் 3 எதை நேரம் பேஸ் பண்ணுதுனாக்கா, பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு அறுந்து போனதாக தான் கருத முடியும். ஆமா, அந்த 3 மணி நேரம் மட்டும். ஆமா. அப்படி எல்லாம் சொல்ல இல்ல முடியாது. அது ஏன்னா அது வந்து அது நியாய தீர்ப்பு ஐயா. அப்படிதான். ஐயா ஏன்னா அது நியாய அது தீர்ப்பு பத்தி பேசுது. அப்போனா ஏன்னா பிதாவின் இடத்துல ஒரு ஆடு ஒப்பு வந்து கொடுக்கிறேன்னு எப்படி சொல்லலாம்? முதல்ல வந்து அதான் சொல்றேன். சிலுவையில அதுதான் சொல்றேன். ஏறும்போதே அவரு பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு மன்னியும் சொல்றாரு. அப்படின்னு ஆமா, சொல்றாரு இல்லையா? ஆமா இது பிரதர். வந்து அதான் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆமா, கெத்செமனேலயும் இல்ல அப்படிதான் ஜெபம் பண்றாரு. பிதாவே இவர்களை கெத்செமனேலயும் ஜெபம் மன்னியும் அப்படிங்கறது ஆமா, எப்படி தொடர்பு அதெல்லாம் இல்லாம உண்டு. எப்படி சொல்ல அந்த முடியும்? என்ன கடைசி சொல்றாரு? நேரம் பாவங்க தன் மேல சுமந்த உடனே பாவம் சுமத்தப்பட்டது அப்ப என் அப்படிங்கறதெல்லாம் தேவனே சும்மா அது வந்து நம்மளா கொடுக்கிற விளக்கமையா? அது எனக்கு இல்ல வழக்கம். இல்ல அது ஆக்சுவலி அது அது நம்ம அது எடுத்துக்கலாம். என்னன்னாக்கா நியாய தீர்ப்பு பத்தி பேசுதையா. அந்த இடைவெளின்றது நியாய தீர்ப்பு பத்தி பேசுது. ம். அப்ப ஏன் இயேசு நல்லா நேரத்துல எப்பவுமே சொல்றாரு, பாருங்க, இந்த நியாய தீர்ப்பை மனசுல வச்சுக்கிட்டே வரணும். என் தேவனே என் முக்கியம் தேவனே பழைய ஏன் ஏற்பாட்டுல கைவிட்டீர் நிறைய என்று ஏன் வரும். சொல்றாரு அதுக்கு அவரு? தான் விளக்கங்க வேற இருக்குல்ல ஐயா. அந்த ஆமா, பழைய ஆமா. ஏற்பாடுல சங்கீதம் 22 போய் இன்னொன்னு சொல்லிடுறேன். அதோட ஐயா இது வந்து 3 பண்றது கேள்வி தான் இது. கேட்டாரு. ம். 3 அந்த கேட்டாரு. 3 கேள்வியை சொல்லுங்க ஐயா. அதுக்கு வந்துடுறேன். ஒண்ணு வந்துட்டு அவர் வந்துட்டு இறைத்தன்மை. ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய இதுல அவங்களுடைய நம்பிக்கை என்ன, யூத நம்பிக்கை என்ன? மேசியா என்பவர் யாராலும் எதிர்க்கவே முடியாது. எதிர்த்து ஒரு பேச்சு கூட பேச முடியாது. அவர் அடிக்க முடியாது, கைது செய்ய முடியாது. அப்புறம் நிறைய அதிசயங்களை, அடையாளங்களை அப்போ அவர் தான் மேசியாவால் தான் செய்ய முடியும். சீசர்லாம் ஏன் செய்யல? அந்த அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளம் ஏன் செய்யல? அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளம் உலகம் கொள்ளாதுன்னு அவ்வளோ பண்ணி இருக்காரு. அப்பவும் இவங்க என்ன பண்ணல? மேசியான்னு ஏத்துக்கல. அப்ப மேசியா இதெல்லாம் பண்ணுவார். நான் மேசியா நிரூபிக்கிறதுக்காக, அது நிரூபணத்துக்காக செய்யப்படுறது அந்த அற்புதங்கள், அடையாளங்கள். இதெல்லாம் வந்து அந்த அந்த சுத்தமாக்குன உடனே அந்த அந்த திருக்கோயிலுடைய யாரு போலீஸ் வந்து இவரை கைது பண்ணல, இவர் ஏதோ அரெஸ்ட் பண்ணல, கடைசி நேரத்தை கைது பண்ணல, அரெஸ்ட் பண்ணல. அப்போ நான் மேசியா என்பதற்கான நிரூபணங்கள் அதெல்லாம், அந்த அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாமே என்னன்னா நான் மேசியா என்பதற்கு நிரூபணங்கள். அது இது என்னன்னாக்கா இல்லையா, அப்பா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த அவருடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன், என்னுடைய பயன்படுத்துறேன். இவருடைய அதிகாரம் எங்க பயன்படுத்தப்படுகிறதுனாக்கா, அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு இல்லையா, அதன் ஊடாக நாம் மீட்பு பெறுகிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம் இல்லைங்களா. அப்ப இதுக்கும் அதுக்கும் இது 2 டிஃபரெண்ட் இருக்கு, 2 வித்தியாசம். இயேசுவின் வழியாக இந்த இடத்துல வருகிற அவர் ரத்தம் சிந்தல் வழியாக வருகிற பாவ மன்னிப்பு. இங்க வந்து அப்பாவுடைய அதிகாரம் எனக்கு இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதுல என்ன சொல்ல வர்றாருதான் முக்கியம். அங்க சொல்றது வந்து ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறியீர்களான்னு தானே சொல்றாரு. மனுஷகுமாரனுக்கு அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கறத நிரூபிக்கிறாரு. இப்ப என்ன மனுஷகுமாரன்றது எதை கொண்டு வர்றாருன்னா, மேசியாவை கொண்டு வர்றாரு. மேசியா பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உடைய உங்களுக்கு தெரியாதாயா? நான் மேசியாயா, நான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு. அவங்க யூத மேசியால அவங்க பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டுன்னு போட்டுருக்காங்க. ஆமா, அவங்களுடைய அந்த இதுல இருக்கு. அவங்க யூதருடைய கல்ச்சர்ல எடுத்து போகணும், ரிலிஜியஸ் கல்ச்சர் ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்துட்டு நிறைய கல்ச்சரல் புக்ஸுங்க அவங்களுக்கு இருக்கு. அதுங்களை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இல்லைங்களா, ஒரு மேசியா இன்னொரு விஷயம் ஐயா, இப்போ மேசியாங்கிறத வந்து இயேசு ஏன் நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணாரு? யூதர்கள் தான் அவரை மேசியான்னு ஏத்துக்கொள்ளவே இல்லையே. அப்ப அவர் நிரூபிக்க பார்த்தது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். ஏன் மேசியான்னு அவர் நிரூபிக்கணுங்கிறது அதுக்காகவே அவர் போராடினாரு, அதுக்காகவே அற்புதம் செய்தாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப யூதர்கள் அதை அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அப்படின்னா நம்ம அவருடைய தோல்வின்னு சொல்லும் பொழுது இந்த ஆங்கிள் பார்க்கணும். அவர் விழுந்து போனார்கள். தோல்வின்னு வரும்பொழுது இங்க பார்க்கணும் இல்லையா. அவர் சொந்தமானதிலே வந்தார்கள், சொந்தமானவர் அவரை மேசியான்னு எடுத்துக்கல. அப்ப யாருடைய தோல்வி இது? ஒரு கடவுளுக்கு தெரியும் இல்லையா, எப்படியோ இவங்களை ஏத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு. அப்போ முயற்சி எடுக்கிறாரு. தெரியும், கண்டிப்பா தெரியும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? எல்லாமே இப்ப இயேசுடைய இது வந்து இன்னொன்னு ஒரு சைடு வந்துட்டு பாவத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார் இல்லையா,
பாவத்திலிருந்து மீட்பவர் வழியா. இன்னொன்னு, அவர் தான் நியாயம் தீர்க்கிறவர். அப்போ எப்பவுமே இயேசு எடுத்தோம்னாக்கா அதர் சைடு வந்து எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும். அப்ப நீ ஏற்றுக்கொள்ளனா உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இப்போ கிறிஸ்தவர்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும்னா பிதாவை நாம் தான் மன்னிக்க முடியும். அப்படின்னா என்ன? எனக்கு விரோதமா நீ பாவம் பண்ண ஒருத்தர் பாவம் பண்ணாக்க இல்லையா, நாமும் மன்னிக்கலாம். நமக்கு என்ன இது பண்ணணும்? ஆனா முழு மனசோட அவர் ஏத்துக்கிட்டுப்பா, நீ பண்ண தப்புப்பா அப்படின்னு அவங்கள வந்து அவங்கள பாவத்தை புரிய வைக்கிறது ஒரு விதமான பாவ மன்னிப்பு. அதுதான் விடுதலை ஆக்குது. இன்னொன்னு, ஒருவருக்குள்ள ரிகன்சிலியேஷன். இதெல்லாம் அதுக்குள்ள வருது. இந்த இந்த நம்முடைய நாம் அப்போ வந்துட்டு இதான் சொல்றாரு இந்த இந்த விஷயம். ஆனா எது இருந்தாலும் இயேசுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவருடைய வருகை நியாயத்தீர்ப்பு. அது நியாயத்தீர்ப்பு. அப்ப கடவுள் இயேசுவை அனுப்பும் பொழுது அவன் நியாயத்தீர்ப்பு இல்லையா? நியாயத்தீர்ப்பை மையப்படுத்தி இருக்கும்பொழுது அவரை பயன்படுத்திக்கோ. இல்லைன்னா உனக்கு இது இருக்கு இல்லையா? 2 தான் உனக்கு. ஒண்ணு இது, இன்னொன்னு இது. இப்படி எடுத்தா இயேசுவோடு வாழும் வாழ்வு, அது இல்லை இயேசு இல்லாத வாழ்வு. நியாயத்தீர்ப்பு அது இயேசுவோடு இருக்கு. இந்த பரலோக கான்செப்ட்லாம் இங்க வந்து அவ்வளோவா உட்காராது இடத்துல. அது நம்ம ஏற்கனவே ஒரு பாடம் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் டீச்சிங் காஸ்பல் டு அதர்ஸா அதுல வரும் இது. அப்ப இந்த பரலோகம் அப்படிங்கிறது என்ன? ஜூவிஷ் கான்செப்ட் என்ன சொல்லுது? அது லிட்டரா எடுத்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? அதெல்லாம் வரும். தங்கத்திலேயே பில்டிங் இருக்கோம்னாக்கா தங்கம் சாஃப்ட் மெட்டீரியல் படிக்கிறாங்க பிள்ளைங்க. அப்போ சின்ன பிள்ளைங்க எடுத்துக்கும், அது ஜூனியர் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க சாஃப்ட். அப்ப சாஃப்ட் மெட்டீரியல் எப்படி வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கா நிற்கும்? அங்க ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு வரக்கூடாது. கடவுளால் ஆகாதக்குரிய ஒன்றுமில்லைன்னு கொண்டு உள்ள நுழைக்க கூடாது. யதார்த்தமா பார்க்கணும். அப்ப அது என்ன சொல்லுது? தூய தங்கம் சொல்லுது. தூய தங்கத்துல எந்த விதமான அசுத்தமும் இருக்காது இல்லையா? அசுத்தம்னா வேறொன்று கலக்காது. அப்போ தங்கம் வந்து சாஃப்ட் மெட்டீரியல், லைக் எரேசர் மாதிரி. அதுக்கு ஃபிளெக்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஓரளவுக்கு இல்லையா? ஆனா அதுதான் தூய தங்கம். அது மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். வேற ஒரு பொருளா மாறாது. அப்போ வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது வந்து வேறொரு கலப்பு. நம்ம பயன்படுத்துற தங்கம் வந்து அப்போ அது கலக்காதது. இதெல்லாம் நம்ம அந்த பாடத்தை படிச்சா தெரியும். பாவம் கலக்காத இடம். தங்கத்தோட செம்பு கலந்தா அது ஒரு அப்பதான் வந்துட்டு அப்பதான் வந்து சாஃப்ட்னஸ் குறையும். அதுக்கு ஹார்ட் ஆகும். தங்கத்தோட இதை கலந்தா தான் அது ஹார்ட் ஆகும். ஹார்டா அடிக்க முடியும். இது ரப்பர் மாதிரி அடிச்சாக்கா திரும்பி எகிரும். அது அமுங்கி எழும்பும். ஒரிஜினல் தங்கத்தை வச்சு எதையும் உருவாக்க முடியாது. அதோட இதுவே என்ன உருவாக்க முடியாது. கலப்படம் இல்லாம கலக்காம இருந்தது. ஆமா. அப்ப இப்ப தங்கத்துல வந்து தங்கம் தூய தங்கம்னா என்ன? அது தூய்மையானது. வசனமும் தெளிவா தான் இருக்கு. தூய தங்கம் அப்படின்தான் இருக்கும். ஒரிஜினலே அப்படிதான் இருக்கும். அப்போ அப்ப தூய்மையானவர் இல்லையா? அவர் இருந்தா தூய்மையான இடத்துல இருப்பாரு. நாமளும் தூய்மையா இருந்தா தூய்மையானோடு இருப்போம், அல்லது அவருக்கு இடத்த தூய்மையா இருக்கும். அதான் சொன்ன ஞாபகம், ஒரு யூத் பையன் சொன்னான்ட்டு, இயேசுநாதர் எங்க இருந்தாலும் நான் இருப்பேன். இயேசுநாதர் நரகத்துல இருந்தா கூட நாங்க இருப்போம். அப்படின்னா என்ன? நரகம் அவனுக்கு பொருட்டே கிடையாது. இயேசுதான் பொருட்டு. இந்த சிந்தனை கொண்டு வரணும் பிள்ளைகளை. எனக்கு இயேசுதான் பொருட்டு, இடம் பொருட்டு கிடையாது. அப்ப இயேசு கண்டிப்பா நரகன்றது இருக்க முடியாது. அப்போ இயேசு வந்து உள்ள இறக்கணும். அங்க மைண்டுக்குள்ள இயேசுன்னு மறுக்கிறது. ஒரு விஷயம், இந்த மறுரூப மலையில அவர் மறுரூபம் ஆகும்போது மறுரூபம் ஆகி எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்ப அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து அந்த சீடர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க இதை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, 3 பேர்ட்டையும் சொல்றாரு. இப்ப நீங்க அந்த அற்புதம் செய்தது அவர் மேசியாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சொன்னா, அவனா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ரகசியமா ஏன் வைக்கிறாரு? இந்த ஈவெண்டோட சிக்னிபிகன்ட் அதை எப்படி நம்ம இது பண்றோம்? ஆமா, அது வந்து அது முழு பகுதி படிக்கணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி இல்லையா? முன்னாடி வந்துட்டு இயேசு வந்துட்டு அல்லால் அடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. அது அதெல்லாம் கொண்டு வரணும். கொண்டு வந்து செத்து போனவரை வந்துட்டு உயிரோட பார்த்தவனோட கல்லால் அடிப்பான். தேவையில்லாமையா சாவரிங்க. சீசர்கள் இயேசு கூட அவ்வளவு இருந்தும் அவங்களுக்கே சந்தேகம் தானே இருந்துச்சு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை இந்த நாட்கள்ல யூதருக்கு ராஜ்யத்தை கொடுக்க அங்க அப்போஸ்தலரியா
மத்தேயு 28:15 சிலரோ சந்தேகப்பட்டார்களா? 11 பேர்ல அந்த வரி எத்தனை பேர் கண்ணில் பட்டிருக்கு? சிலரோ சந்தேகப்பட்ட. ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டாரு, 11 பேர் தான் வந்து பாக்குறாங்க. 11 பேர்ல சிலர் வந்துட்டு சந்தேகப்பட்டார்கள். அவருடைய ஆளுகையின் போது ஒருத்தர் வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா எதுக்காக தூய ஆவியர் வேணும்? அந்த தூய ஆவியர் ஆட்கொள்ளுது இருந்தாங்கன்னாக்கா எல்லா இதுவும் போயிடும். ஆற்றல் பெற்று அவங்க இயேசுவை அறிவிப்பு. அதுக்குதான் இறை பணி ஆற்றுவார்கள். அப்பாவுடைய பணியை எப்படி இயேசு செஞ்சாரோ அதே போல இயேசுவின் எதிர்பார்ப்பின் இயேசுவின் பணியை மற்றவர்கள் செய்வார்கள். அப்ப அப்பாவுடைய முதல் சீசன் இயேசுதான். பிதாவுடைய முதல் சீசன் இயேசு. இயேசுனுடைய சீசர்களா நாம் இருக்கணும். இதுதான் அவன் சொல்றான். அப்ப தூய ஆவியானவர் எதற்கு இப்ப புரிய வரணும். அப்ப நீ இறை பணின்றது வரணும்னாக்கா தூய ஆவி. அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள். இப்ப 3.5 வருஷம் என்ன பாடுபட்டு சாவதுக்குள்ள ஒரு பெரிய 17ஆம் அதிகாரம் ஃபுல்லா யோவான்ல ஒரு ஜபத்தை பண்ணி, பெரிய ஜபத்தை பண்ணி, அந்த ஜபத்திலேயே இவங்களுக்கு என்ன பண்றாரு, ஸ்க்ரூ பண்ணி இவ்வளோ பண்ணி கூட விட்டு ஓடி போயிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் அவருக்கு தெரியும். தூயாவோட ஆட்கொள்ளப்படும் பொழுது சொல்லுவான், டேய் நீ தானே அவரை கொலை பண்ணிக்க. மூஞ்சி லட்ச பேர் பேசுறாங்க பாருங்க. அதுக்கு நாங்க சாட்சி. நான் ஓடி ஒளிஞ்சு அவன் தைரியமா சொல்றான், நீங்க தான் கொலை பண்ணீங்க, அதுக்கு நாங்க சாட்சி. எப்படி வந்தது? ஏன்னா தூயாவோட ஆற்றல் வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் செயல்படும் இல்லையா? அதனாலதான் அவங்க அப்படி பேசுறதுனாலதான் அவங்க உள்ள மறுக்கப்பட்டு நாங்க இப்ப என்ன செய்யணும்னு அவங்க கேட்டாங்க. அப்ப நம்மளுடைய நற்செய்தி அறிவித்து அப்படி நம்ம அறிவித்தோட அவங்க வரணும். நீ கையை தூக்கினவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களை இப்படி அதெல்லாம் கூட அவன் சொல்ற ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ண நாங்க கேட்கிறா பாருங்க. ஜெயில நாங்க ரட்சிக்கப்பட என்ன பண்ணோம்? இதான் நற்செய்தி அறிவித்தல். நம்மளுடைய செயல்பாடு வார்த்தை இதெல்லாம் வந்துட்டு அவங்கள போய் தொட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். பால் ரிஃப்ளெக்ட் ஆகணும். என்ன செய்ய வேண்டும் என்று 3 இடத்துல வரும். ஆமா, 3 வித்தியாசமான சூழல்கள் ஒரு வித்தியாச கோணத்துல வரும். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாரு? இது வந்து நம்ம பொருத்தணும். அந்த இடத்துல பொருத்தி நம்ம என்ன பண்றோம்? நம்ம தனியா துண்டா வச்சு நம்மளை கொண்டு வந்து நெருக்கிடணும். அவரோட நெருக்கிடணும். அந்த வார்த்தையோட நெருக்கிடணும். வசனங்களோட நிறுத்திடணும் இல்லையா? அப்படி நெருக்கி நம்ம வந்துட்டு அப்படி பார்த்தாதான் நமக்கு வந்துட்டு கிறிஸ்தவம் என்கின்ற இயக்கம் என்னன்னு தெரியும். இல்லைன்னா கிறிஸ்தவம் என்ற மதம் தான் நம்ம முன்னாடி இருக்கும். மதம் முடிச்சிருக்கும். நான் சொல்றதுதான் கரெக்டு, பைபிள்ல இப்படி சொல்லி இருக்குது, அப்படி போயிடும் நம்ம கோடெல்லாம். இதுதான் நம்ம புரிதல். இந்த புரிதல் வந்து இயேசுவோடு இணைக்கணும். இயேசு நம்ம கூட பயணிக்கிறார். நம்ம தோல்வி அடைந்தாலும் இயேசு வந்துட்டு அதை பெருசா எடுக்க மாட்டாரு. ஒண்ணு எதிர்பார்ப்பாரு, இல்லைங்களா? நீ இடம் திரும்பி வா. அப்ப திரும்பி வரணும்னாக்கா திரும்பி வர்றதுக்கு தூய ஆவியே நமக்கு இருக்காரு. அப்ப இயேசு என்ன பண்றாரு? அப்படி தூக்கி சேனல் அப்படி மாத்துறாரு. தூய ஆவியில நீ என்கிட்ட வர்றதை பத்தி யாரு மூலமா வரணும்ட்டு சேனலை மாத்துறன்னா நீ வந்துட்டு என்ன கஷ்டப்படுத்துற, தூய ஆவிட துக்கப்படுத்துற. தூய ஆவி என்ன பண்றன்னா நீ வந்துட்டு இயேசுகிட்ட வரணும்னாக்கா நீ பாவத்தெல்லாம் திரும்பி அறிக்கை செய்தீனாக்கா நான் சந்தோஷப்படுவேன் இல்லையா? நீ வந்து என்ன பண்ண இயேசு திரும்பி நெருங்கி இருக்கலாம். அப்ப இந்த தந்தை மைந்தர் தூயாவின் இதோடு கூட நம்ம கூட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு, இந்த மூவரு கடவுளோடு இணைந்து பயணிக்கிறது. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க. மூவரு கடவுள் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப நம்ம இயேசு விட்டு கொடுக்க கூடாது. அப்ப இயேசுவோடு பயணித்தல்னா இதுதான். நம்ம கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும், தூய்மைப்படுத்தணும், நம்ம மறுரூபம் ஆகணும். அது வந்து சூப்பர் நேச்சுரல். இது அந்த விஷயம் அது வந்து இயேசுவால் நடக்கல, கடவுளால் நடந்தது. மறுரூப மழையில வந்துட்டு இதோட மோசே இந்த பக்கத்துல இல்லையா? அப்போ அங்க பாருங்களேன் இல்லையா, இதோட நேரக்கூடாதுன்ட்டு கவிழ்த்த பூச்சி தீட்டு போறாராம் பேதர். கிரீக்ல அப்படிதான் அது இது அப்படித்தான் இருக்கும். அப்படி சொல்றீங்களா நீங்க, வாங்க இங்க கூட்டிட்டு போறாங்களாம். அந்த கான்செப்ட்ல இருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் நடக்கூடாது. என்ன கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆவியும் மாம்சம் ஆவியும் உன்னுடைய மாம்சம் வெளிப்படுத்தல இல்லையா? இதான் வெளிப்படுத்த சொல்லி அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல முடியும் அந்த வசனம். 4வது நிமிஷத்துல பின்னால போய் சாத்தார் எடுத்தாரு. இப்ப இதெல்லாம் வந்து என்ன, ஏன் இந்த இடர்பாடுகள், ஏன் இதெல்லாம் நடக்குது பொழுது
தூய ஆவியை இவங்க எப்போ ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அப்ப தூயாவின் ஆட்கொள்ளுதலுக்கு இவங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு தான். ஓடணும், பின்னாலேயே போய் கூட்டின்னு வர்றாரு. இங்கெல்லாம் என்ன பண்றாரு, இங்கெல்லாம் தான் என்ன பண்றாருன்னா தெய்வீகம் வருது இந்த இடத்துல எல்லாம். உயிர்த்தெழுதல் தெய்வீகம். அங்க போய் அவனும் கூப்பிட்டு வர்றாரு. படகு கப்பல் நான் மீன் பிடிக்க போறேன்னு போறாரு இல்லையா. இங்கே வந்து அது அவங்க வரும்பொழுது நான் சிலர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு இவரு. இதெல்லாமே வந்துட்டு அந்த தெய்வீகத்துக்குள் இங்க வந்து வர்றது. அப்ப அந்த தெய்வீகம் எந்த இடத்துல வந்துட்டு அது அந்த பாயிண்ட்டுக்கு வருதுன்னா, தூய ஆவியார் ஆட்கொள்ளப்படுற இடத்துல இந்த தெய்வீகம் வந்து அங்க செயல்படும் பொழுது, தூய ஆவியார் ஆட்கொள்ளப்படும் பொழுது, அப்பாடா அதான் சொல்லி என் வேலை முடிந்தது அப்படின்றது அங்க முடியல. எங்க முடியுதுன்னா, தூய ஆவியார் ஆட்கொள்ளப்படும் பொழுதுதான் இவரு வேலை முடிஞ்சுது. இந்த கான்செப்ட் யாருமே சொல்றது கிடையாது இல்லையா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இல்லையா, இன்னும் முடியல. அது ஃபைனல் டச் எங்க இருக்குதுன்னா தூய ஆட்கொள்ளும் பொழுதுதான் அது வந்து ஹோலிஸ்டிக் ஆகுது. அந்த வார்த்தை எல்லாம் முடிந்ததுன்ற வார்த்தை ஹோலிஸ்டிக் ஆகுது. எப்போனா அங்கதான் ஆகுது அந்த இடத்துல. எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை பிதாசுத்த முடிஞ்சது தானே. எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தொடர்றது அவரு நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அப்ப இனிமே தொடக்கம், புது தொடக்கம் நமக்கு. அது புது தொடக்கம் இல்லையா. அது சொல்றல. அப்ப அது செய்து முடிக்கணும்ல. ஆமாங்கய்யா. அதை எக்க சொல்றாருல அவரு. ஆமா, பரிசுத்த ஆவியானவரை இவருக்கு அனுப்புறதுக்கு இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கணும். கண்ட இடத்துக்கு ஓடி ஓடி போக கூடாது. ஒரே இடத்துல ஒருமனப்பட்டு கூடி இருக்கும் பொழுதுதான் அந்த பாடம் பெரிய பாடம். அப்போஸ்தலர் 2 ஏன் ஒன்னா கூடி இருக்கணும், ஏன் வெளிநாட்டுல வந்த சூழல்லாம் நான் எடுத்திருக்கேன் பாடத்துல. அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த சப்ஜெக்ட்ல வந்து எதுல இந்த இந்த யோவேல் 2:28-29 எடுத்திருப்பேன். இதெல்லாம் அப்போஸ்தலர் 2 தான் கொண்டு வந்திருப்பேன். ஏன் எல்லாரும் கூடி இருக்கணும், ஏன் யூதர்கள் வந்து ஏன் யூத மார்க்கத்தை அமைந்தவர் இருக்கிறாங்க. அப்ப யூதர்கள் வந்துட்டு பிற இனத்தார எதுக்காக யூத மார்க்கத்துக்கு மாத்துனாங்க. அது ஒரு பெரிய அந்த ஒரு வரி தான் அது. அப்ப அந்த சூழலை போய் பார்க்கணும். யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள்னா யூதர்லாம் இதுவானவங்க, கன்வெர்ட் ஆனவங்க. அவங்க அங்க வரணும். ரட்சிப்பு யூதர் இடத்துல தான் வரும்னு சொல்லி. ஆமா, அங்க அது ஆரம்பம் இல்ல. அது வேற, இது வேற இருக்குல்ல. அப்ப இவ்வளவையுமே அவர் என்ன பண்றாரு, இங்கதான் வந்து எல்லாம் முடிந்தது வந்து எங்க வருது, ஹோலிஸ்டிக் இல்லையா. முழுமை பெறுவது அப்படின்றது இல்ல. பூரணம் சம்பூர்ணப்படுவது, பூரணம் பரிபூர்ணம் சம்பூரணம். சம்பூரணப்படுகிறது எங்க அப்படி சொல்லி பார்த்தாக்க தூய ஆவியார் அருளப்பட்ட அந்த இதுலதான் அவருடைய இது முடிந்தது. இப்போ நீங்க ஆரம்பிச்சு நீங்க உங்க ஆளுங்க ஆரம்பிச்சு முடிக்கிட்டோம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்ன்றக்க என்னன்னா, அது அப்படியே முடிவு இருக்குப்பா. அதுக்கு முடிவு வரைக்கும் போங்க. அப்ப மத்தவங்க முடிக்கட்டும். அதுதான் இயேசு என்ன செய்தார், என்ன பேசினார், என்ன செய்தார், என்ன செய்ய சொன்னார். நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்தேன், என்ன செய்ய சொல்லுகிறேன். இது வந்துட்டு முடிவு போயிட்டே இருக்கணும். முடிந்தது போறது. அவ்வளவுதான். வேற என்ன கேள்வி? சகோதரி சாந்தி மாணிக்கம், சகோதரி சாந்தா குமாரி, நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இருந்த பார்த்தாக்கா ரொம்ப ஆல்நைட் பிரேயரே வச்சிருக்க ஐயான்ற மாதிரி இருக்குது. ஐயா இன்னொரு சின்ன சந்தேகம்யா. சாந்தி சொல்ல வந்தாங்க. ஹோல் நைட் தான், ஆல் இல்ல ஹோல், முழு இரவு. அதான் 6 மணில 6 மணி தான் ஹோல் நைட். ஆல் நைட் கிடையாது, ஹோல் தான், முழு இரவு. சகோதரி சாந்தி மாணிக்கணும் சொல்ல வந்தாங்க. ஐயா நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா, உங்ககிட்ட வந்த கேள்வியை கேட்டு பதில வாங்கணும்ட்டு. சொல்லுங்க. இப்ப நம்ம பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தாயா இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ யூத ராஜசிங்கம்ட்டு வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லுதுன்ட்டு இப்ப பேசணும் இல்லையா? ஆமாங்க. ஆனா யூதர்கள்ல வந்து நான் ஒரு இதுல பார்த்தேயா, யூதர்கள் வந்து தன்னுடைய தாயின் வம்சத்தை தான் ஒரு யூத பெண்ணுக்கு பிறந்தாதான் அவங்க யூதர்கள்னு ஒத்துக்குருவாங்க அப்படிங்கிறத ஒரு இதுல பார்த்தேன். ஆனா மரியாள் வந்து எலிசபெத்துக்கு
சகோதரின்னு நீங்க சொன்னீங்க, உறவு. ஆமா 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 அப்ப அவங்க வந்து லேவி இனத்தை சேர்ந்தவங்க. ஆமா ஆமா யோசேப்பு வந்து இவருடைய உண்மையான தகப்பன் கிடையாது. ஆமா அப்ப எப்படியா இவர் யூதராஜ சிங்கம்ட்டு எப்படி இதுல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு எனக்கு புரியல. ஆமா. ஏன்னா ஏன்னா மேசியா வந்து யூதா கோத்திரத்துல தான் வருவார். புரியுதுங்களா? யூதா அப்போ வந்து இப்போ வந்து யோசேப்பின் வழிமுறையை எடுத்தோம்னாக்கா, யோசேப்பின் வழிமுறையும் மரியான் வழிமுறை எடுத்து பார்த்துனாக்கா அதுல இருந்து இதை கொண்டு வரணும். இப்போ இங்க வந்து அவங்க லேவி, ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்கள் வந்து அவர்கள் இதுல இருந்து இது பண்ணிக்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வேறு இதுல கோத்திரத்தோட கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாமே கலந்துருச்சு. முக்காவாசி எப்போ கலந்துருச்சுன்னா இவங்க அடிமைகளா போறாங்க பாத்தீங்களா, போயிட்டு வந்த உடனே கலந்துருச்சு. சிலர் வந்துட்டு அந்த அதை அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராஸ் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு இது வந்து கடவுள் எதுக்காக அதை பிடிச்சிட்டு இருக்காருன்றது இதுலதான் விளங்க வரும். அவங்க கலந்துராம வேற கோத்திரத்தோட கல்யாணம் பண்ணி எல்லாருமே யூதர்கள் தான், ஆனா கலந்துராம இருக்கிறது எல்லாம் இஸ்ரேலர்கள் தான். கலந்துராம இருக்கிறதுக்கு சில இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த இதுகளை கடவுள் அனுமதித்தது போலதான் நாங்கெல்லாம் நம்புறோம், இறையியலாளர்களை நம்புகிறார். அப்போ அவங்க வந்து லேவி உறவினர் தான். அப்போ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இல்லையா, அவர் லேவி, அவருடைய மனைவி கிடையாது. அப்ப தகப்பன் வழிதான் எடுக்கப்படும், தாயின் வழி எடுக்கப்படாது. ஆனா அதுல இன்னொன்னு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதுக்கு அந்த கலாச்சாரம் எடுக்கணும் இல்லையா. கலாச்சாரம் எடுக்கும்போது வேற்றின பெண்ணை மணந்து கொள்ளும் பொழுது அதுக்கு சில சிஸ்டம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பெண் என்ன குலமோ அந்த குலத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிற இனத்து பெண் இந்த இது அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்துட்டு ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வந்துட்டு கல்ச்சரல், ஜூவிஷ் கல்ச்சர்ல அது வரும். அதர் யூத மார்க்கத்தில் மாறினாக்கா என்ன ஆகும் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. நிறைய படிக்கணும் அந்த விஷயங்கள்லாம். அப்போ ஆமா, அப்போ யூத குலம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா போய் வேட்டையாடும், போய் இல்லையா. சிங்கம் வந்துட்டு கண்ட மணிக்கு என்ன பண்ணா அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். அது பசிக்குதா பசிக்கலையோ அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அடிச்சு போட்டுரும் அது இல்லைங்களா. அடுத்தது ஆமா, இந்த மாதிரி நிறைய தன் குட்டிகளே அடிக்கும் அது இல்லையா. சில இடங்கள் குட்டிகளை வாழ வைக்கவும் செய்யும். ஆண் சிங்கம் குட்டிகளை ரொம்ப பாதுகாக்கும் பெண்ணை விட. ஆண் சிங்கத்துடைய குணாதிசயத்துல சூப்பர் குணாதிசயம், உயர்ந்த குணாதிசயம்னா தன் குட்டிகளை பாதுகாக்கும். சில வேளை குட்டிகளை கொற்றும், சில வேளைகள்ல தான். அப்ப இந்த சிங்கத்தினுடைய ஆண் சிங்கத்துக்கு குணாதிசயம் எல்லாம் இந்த யூதா குலம் வந்து ஆரம்பத்துல படிச்சோன்னா நிறைய இருக்கும். அப்ப அதை கொண்டு வந்து இங்க பண்ணாங்க. எதுக்குனாக்கா அது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான். மேசியா யூத குலத்துல இருந்து வருவாரு அப்படிங்கறத வச்சு, அதனால என்ன, நீ ஜாக்கிரதையா இரு, யூதர்களை மேசியாவை அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் தான் இயேசு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்றதுக்காக வேண்டி சொல்லப்படும். யூதர்களுக்கு சொல்ல நமக்கு இந்த பாடம் வந்திருக்கு இப்போ இல்லையா. யூதர்களுக்கு என்று அது இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு இல்ல. கிறிஸ்தவர்கள் அப்படி இப்படி தடுமாறுற கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு, உண்மை கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு, யூதர் அல்லாத கிறிஸ்தவருக்கு. இத்தனை பேருக்கும் அதுல என்ன இருக்குன்னு நிறைய என்னது ஒப்புமைகள் நிறைய. இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது வந்துட்டு நிறைய கவிதை நடத்துல காவிய நடையில எழுதப்பட்டது. அப்போ அது காவிய நடைய முதல்ல புரிஞ்சுக்கணும். எது காவிய நடை? ஆங்கிலத்துல என்னங்கய்யா டேவிஸ் ஐயா இங்கிலீஷ்ல அதுக்கு இல்லையா, இல்லையா இன்னொரு இது கூட இப்பதான் படிச்ச ஞாபகம் இல்லை. அந்த இலக்கிய நடைன்றதுக்கு இன்னும் இங்கிலீஷ்லயும் ஒரு வார்த்தை இருக்கு, ஏதோ ஒரு இது டக்கு ஞாபகம் இல்லை. நான் குரூப்ல நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன்லயே வரும். அது எது நம்ம வெளிப்படுத்த விசேஷம் படிக்கிறோம் இல்லைங்களா, அதுலயே வரும் அந்த இது. லிட்ரேச்சர் சொல்றீங்களா இல்ல லிட்ரேச்சர் கூட இல்லைங்கய்யா, அது ஏதாவது கிட்டத்தட்ட இதோட கூட பொயட்டிக்கல் இது. ஆனா அது வந்து பொயட்டிக்கல் பேட்டர்ன் தான். இன்னும் ஒரு இது வரும், டக்குன்னு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு இல்லைங்களா.
அந்த இதுல வருது. அப்போ வந்து அதுல என்ன இருக்கு, நிறைய உருவகங்கள் விஸ்டம் இருக்கும். லிட்ரேச்சர் விஸ்டம் லிட்ரேச்சர் தான் அது. விஸ்டம் லிட்ரேச்சரு எந்த பேட்டர்ன்ல அப்படின்றதுக்கு அதுல இருக்கும். டேவிட் ஐயா அழகா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அது வரமாட்டேங்குது எனக்கு. அந்த அந்த இதுதான் அது. நல்ல வார்த்தை அது. சரி, ஞாபகம் வரல. ஸோ அதை வந்துட்டு அதனால வெளிப்படுத்த விசேஷம் வந்து நமக்கு அந்த புக்கை பத்தி ஒரு ஐடியா தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்துட்டு 6 நாள் எடுத்தார் எங்க இதுல பால் பிரகாஷ். இந்த இப்ப நான் எடுக்கிற லெசன்லாம் அவருடைய கருதான். அவருடைய 6 நாள் காலையில சரியா 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும். எப்போ எடுத்தாருனாக்கா இந்த கொரோனா முடியுது பார்த்தீங்களா, முடிகிற நேரத்துல கூட சொல்ல, நீ வந்து மாஸ்க் தான் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சர்ச்சில் கூட கையெல்லாம் அந்த டைம்ல வந்துட்டு இது பண்ணாதப்பதான் பேசபா பைபிள் இன்ஸ்டிடியூட்ல காலையில வந்து 8ல இருந்து 8:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னா 9 மணிக்குள்ள கிளாஸ் உட்கார்றோம். மதியானம் 1 hour லஞ்சு. திரும்பி சாயந்தரம் 5:30 வரைக்கும் இல்லை 6 நாள் எடுத்தார். அத்தனை அதிகாரத்தையும் அவ்வளவு இதாக டீட்டெயிலாக எடுத்தது. ஏன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கும் என்கிட்ட, தேடணும். அதுக்கும் அந்த நோட்ஸ் தான் மிஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கும் அவருது. அது கூட இருந்தா தேடி அதுல போட்டு வைக்கிறேன் நான். நல்லா இருக்கும் அவர் எடுத்தது, நிறைய இருக்கும். அது அந்த மாதிரி அவர்தான் நல்லா இருக்கும். அவரது கொஞ்சம் நான் ஒரு கோணத்துல ப்ரெசென்ட் பண்ண, அவர் வேற சூப்பர் கோணத்துல ப்ரெசென்ட் பண்ணுவார். அவங்க சாந்தி மாணிக்கம் சிஸ்டர் ஏதோ கேட்டாங்க ஐயா. சாந்தி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்லையா தம்பி வந்து டேவிட்சன் தம்பியும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? ஆமாங்க. அதாவது அவர் வந்து பூமியில இருக்கும்போது செத்தவங்க எல்லாம் உயிரோட எழுப்பினாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது பழைய ஏற்பாடு காலத்திலையும் அநேகரை வந்து மரித்தவர்கள் எழுப்பியிருக்காங்க. எலிசாவின் எலும்பு பட்டு கூட ஒருத்தர் உயிரோட எழுந்திருச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு புதிய காரியமாக தெரியல. இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் எங்கேயோ இருந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தங்க பேசுறதுக்கு முன்பாக வந்து அத கிரகித்து சொன்னாரு. நீ இப்படி நினைக்கிறியா, நீ பண்றியான்னு சொல்றத இதுவும் எலிசா வந்து கேயாசிட்ட கேட்பாரு. நீ வந்து நாகமான் கூட போகும்போது என் இருதயம் உன்னோட வரலையா, நீ அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வரும்போது அது தெரியலையா அப்படின்னு கேட்பாரு. அப்ப இது வந்து தேவன் வந்து எல்லாருக்குமே அந்த பவரை கொடுத்திருக்காருன்னு நான் நம்புறேயா. அதாவது அவரோடு கூட நெருங்கி நடக்கிறவங்களுக்கு அது இருக்கும். கொஞ்சம் விலகுனா அது போயிடும். ஆமா, அது போகக்கூடாது. இயேசு விரும்புறாரு, ஆவியார் விரும்புறாரு. அது திரும்பி திரும்பி ஒட்டிக்கினே இரு. பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோ, பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோ. இப்ப பாருங்க, நீங்க சொன்னீங்க பாருங்களேன், நீங்க சொன்ன இதுதான் சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல இருந்து பழைய ஏற்பாடு எப்படி புரிஞ்சுது பாருங்க. உங்களுக்கு புரியுதா? புதிய ஏற்பாடு புரிஞ்சுதுனாக்கா அது வந்து உண்மை. புதிய ஏற்பாட்டுல நிறைய இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது பழைய ஏற்பாடு படிக்கும் பொழுது எடுத்தோடனே பழைய ஏற்பாடு போகும்பொழுது அந்த கான்செப்ட் வரும். பழைய ஏற்பாடு கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னாக்கா, யூதர்கள், யூத மதம், யூதர்களுடைய அது என்ன சொல்லுவாங்க, ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரியதெல்லாம் அங்கதான், அங்கிருந்து வருதுதான் ஆவிக்குரியது. அப்ப ஏசுங்க பவுல் ஆவிக்குரியது சொல்றது யாருக்கு சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னாக்கா, அது அந்த யூதர்கள் இருக்கிறதுனால வேண்டி அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய சித்திப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யூதர்களை நீங்க இயேசுவோடு கூட இல்லையா, இயேசுவோடு கூட இருந்தீனாதான், இயேசுவை நீ மேசியா ஏற்றுக்கொண்டாதான், இயேசுடைய ரத்த சிந்தி மரத்தை ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு இது புரியும். இப்ப அவனுக்கு வந்து இப்படி சொன்னாதான் புரியும். அப்ப இந்த ஆவிக்குரியதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கிட்ட கொண்டு வந்து சரிக்கிறோம். பவுல் பயன்படுத்த ஆவிக்குரியது என்ன, யூதர்களுடைய அந்த இது கொடுத்து செய்யறாரு. அப்போ இதை ஃபர்ஸ்ட் இந்த புதிய ஏற்பாடு எல்லாம் புரிச்சுட்டாக்கதான் அதெல்லாம் புரியும். ஏன்னா பவுலுக்கு வந்து அது உண்மையிலே ஒரு நல்ல குணம் தான் சொல்லும். ஐயோ என் மக்கள் அழிவது எப்படி, அந்த இவர் சொல்றாங்கல்ல, ரெண்டு இந்த லெப்ரசி பீப்புள் சொல்றாங்க, நாம் இந்த நல்ல நற்செய்தி நம்ம போய் அறிவிக்கலாம், குற்றம் நம்மேல் சுமருமே இல்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்ல இல்லை, ஏன்னா நமக்கு அந்த உள்ள போனோம்னாக்கா நம்ம லெப்ரசின்னு கல்லால் அடிச்சு கொலை பண்றாங்க. சாவுற நேரத்துல நம்ம சொல்லிடுவோம், ஐயா அங்க இருக்குது, ஐயா சாப்பாடுலாம் இருக்கு, பஞ்சாயத்துல இருக்கீங்களா போங்கய்யா. புரியுதுங்களா இந்த கனெக்டிவிட்டி?
இல்லைங்களா? அப்ப இதுதான். அப்போ அந்த தன்மை பவுலுக்கு இருக்கு. என் ஜனங்கள் வீணா செத்துறக்கூடாது இல்லையா, நீ வீணா சாகக்கூடாது, இயேசு ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்க இருக்க ஒருத்தர் 2 பேருக்காக வேண்டி பழைய ஏற்பாட்டை அவர் கோட் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா இவர் பிற இனத்துக்கு ஊழியம் பண்றவருக்கு என்னத்தை புரியும்? பழைய ஏற்பாடுனா புரியும். ஏன் அங்க பிற இனத்தார் மட்டும் ஏன் பழைய ஏற்பாடுக்கு பேசுறாரு? அவனுக்கு என்ன புரியும்? ஒண்ணும் புரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க யாரோ ஒரு யூதன் இருக்கிறாரு, ஐயோ இவர் சாகக்கூடாது இல்லையா, குற்ற நபர் சுமருமே அப்படிங்கிறதுனால வேண்டிய அந்த ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 5 பேருக்காக வேண்டியும் பழைய ஏற்பாட்டை உள்ள கோட் பண்ணிட்டே இருக்காருன்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப ஜென்யூனா புரிஞ்சுக்கணும். இவர் பிற இனத்தார்ட்ட போய் ஊழியம் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல போயிட்டு பிற இனத்தார்த்த மெயினா இருப்பாங்க. சில இடத்துல மெஜாரிட்டி யூதர் இருப்பாங்க, மைனாரிட்டியா இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் யூதர் ஏன் இவர் கனெக்ட் பண்றாரு? ஒழிஞ்சு போங்கடான்னு கூட ஏன் விடாம இது பண்றாரு? இல்லைங்களா? அப்போ இப்படிதான் யோசிக்கணும். இதான் வந்து யதார்த்தமா யோசிக்கணும். எல்லாத்தையும் யதார்த்தமான கோணத்தோட யோசிக்கணும். அப்போ அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு, மேசியாவுக்கு உண்டு. அவர் என்ன சொல்றாரு? உனக்கும் அது இருக்குது இல்லையா, உனக்கும் அது இருக்குது, உன்னாலே செய்ய முடியும். ஆனா அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணாத. சூப்பரா புரிஞ்ச வந்து அப்போஸ்தலர்களும் சீடர்களும் அவங்க யாருமே வந்து சுகப்படுத்துற கான்சென்ட்ரேட் பண்ணவே பண்ணல. ஊர்கா மாதிரி அங்கே ஒன்று இங்க ஒன்று பண்ணாங்களே தவிர அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் என்ன, மெயின் மெனு தான். மெயின் மெனு தான் முக்கியம். நற்செய்தி அறிவிக்கு அதுதான். நீ சாவறதை பத்தி கவலைப்படாத. இதுதான் அவங்க பண்ணாலே தவிர இதை பண்ணல. நம்ம என்ன பண்றோம்னாக்கா மெயின் மெனு விட்டு ஊர்காயெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. சுகப்படுத்தும் இது இன்னைக்கா 25ஆம் தேதி, இன்னைக்குங்களா நேத்து இல்ல, அமாவாசை ஜெபத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. நீங்க வந்து செய்தி கொடுங்க. அது என்ன அமாவாசைக்கு? அதுக்குதான் பேயலையோ, பேய் எப்பவுமே ஆடையா, அதுக்கு நான் அமாவாசைக்கு தான் நான் வரேன். இல்லைங்கய்யா நீங்க வந்து செய்தி கொடுங்க. நான்லாம் இந்த மாதிரி தப்பான இது இருக்குது, நான் வரமாட்டேயா. ஏன் அமாவாசை அன்னைக்கு தான் வைக்கிறீங்க? மற்ற நாள்ல வைங்க, சாதாரண நாள். ஏன்னா அமாவாசை இல்ல, அமாவாசை மென்ஷன் பண்ணாம வெய்யாது. அமாவாசை மென்ஷன் 25ஆம் தேதி லீஸ்டர் அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவோ இல்லை வேற எதுக்கு நைட் ப்ரேயர் வச்சுக்கோங்க. அந்த அமாவாசை நடு இரவு ஜெபமா பரிதாபமா இருக்குது. இதெல்லாம் எந்த கான்செப்ட்னா அந்த கான்செப்ட்ல வருதான். இந்த ஆன்மீகத்தை வந்து உள்ள நுழைஞ்சி கண்டபடி புரிஞ்சுக்கிட்டு கண்டபடி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்காங்க அவங்களும். சிலர் BMW வாங்கியிருக்கேங்க ஐயா, நான் அதை அனுப்புறேன், நீங்க வந்துருங்க ஐயா. ஐயோ நான் நடந்து கூட வரேன், இந்த அமாவாசை வரேன் ஐயா. 20,000 ரூபாய் காணி கொடுப்பாங்க ஐயான்ட்டு. நீ 1,00,000 ரூபா கொடுத்தா நான் வரமாட்டேயா. ஐயா இதெல்லாம் யூடியூப்ல போட முடியாதுயா, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணும். போடுங்க ஐயா, போடுங்க, தைரியமா போடுங்க. கேட்கணும் நம்ம பதில் சொல்லலாம் ஐயா. யூடியூப்ல போடுங்க. எனக்கு பண தேவை இருக்கதான் செய்யுது. பண தேவைக்காக நீ வந்து 20,000 ரூபாய் கொடுக்குற, நான் வரணுமா? நானு அதுதான். சொல்லுங்க சாந்தி சகோதரி, நான் சொல்றது ரைட்டா தப்புங்களா சகோதரி? சரியா அதாவது கேட்டுக்கிட்டே எப்ப வேணா நம்ம இது பண்ணுங்க. பிசாசு பிடிக்கிறதுன்றது வந்துட்டு நீங்க யோசிங்க, பொம்பளைங்க மட்டும் பிசாசு பிடிக்குது. ஐயா இத ஒரு டாக்டரே வந்து விலைக்கு சொல்லியிருக்காருயா. பெண்களுக்கு ஏன் பிசாசு பிடிக்குது, ஆண்களுக்கு பிடிக்கலங்கிறத ஒரு டாக்டர், மனோதத்துவ டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பெண்களுக்கு ஆசாபாசம் ஜாஸ்தி. இல்லங்க, அவர் வந்து கிறிஸ்டியன் ஆங்கிள் சொல்லி இருக்கு. ஆக்சுவலி சைக்காலஜி, நானும் சைக்காலஜிஸ்ட் தான். அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் நிறையங்க. அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர், பிள்ளைகள் இது அதுன்னு இருக்கும் பொழுது ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். என் கூட இவர் வந்திருக்காரு இல்லைங்களா, நம்ம அவரோட தான் நல்லா ஜாலியா இருக்கும். பால் பிரகாஷ் ஐயா இல்லையா, ஒரு இடத்துல வந்து அந்த அம்மாவை போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்களாம் இல்லையா. பிள்ளைங்களை பார்க்க முடியாது, வேலை வேலை வேலை, ஒரு 2-3 மணி நேரம் தூங்குவாங்களாம் அவங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மாமியார் ஒரு பக்கம் கொடுமை, நாத்தனார் கொடுமை, அதுக்கும் கல்யாணமும் ஆகல, கல்யாணமும் பண்றதுக்கு இது பண்ணல. இவங்க சரி அந்த அம்மா கல்யாணம் பண்ணி விட்டா இது பண்ண, அந்த அம்மா இது பண்ணுது, புருஷன் கொடுமை, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில இவங்க வந்துட்டு இது ஹிஸ்டீரியா, இந்த சைக்காலஜிக்கல் இதுவான உடனே ஒரு மாதிரி கத்தி கூப்பாடு போடுவாங்க.
இல்லைங்களா? இவ ஒரு தடவை நல்லா கத்தி இது பண்ண உடனே என்னமோ பண்ண உடனே ஐயோ பேய் பிடிச்சி இந்த அம்மாவுக்கு வாடாட உடனே புடிச்ச ஓடி வந்தாங்க. உடனே மாரியத்தை வந்துட்டான். இது கொடுப்போம். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த அம்மா இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தெரிஞ்சு போச்சு இல்லையா? அவங்க எதனா பண்ணாங்கன்னு வச்சுக்கல, வாடி அப்படின்னு மாமியார் பயந்தடிச்சு ஓடி வந்துடுவாங்க. உண்மையில அவளுக்கு அது இல்லை. அப்ப இவர் வந்து ஒரு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு இவரை கூப்பிட்டு ஜாப் பண்ண போகும்போது இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுமா, என்னமா பிரச்சனை? அவசரம் ஃபாதர் ஒன்றும் இல்லை ஃபாதர், எனக்கு இதுதான் ஃபாதர், நிறைய பிரச்சனை தாங்க முடியல ஃபாதர், எவ்வளோ பிரச்சனை ஃபாதர், என் புருஷன் வேற வகையில வேற டார்ச்சர் பண்றாரு, அவர் கூட இதுலயே பண்ண உடல் வழியா எனக்கு ரொம்ப இது பண்றாரு, அடிக்கிறது உதைக்கலாம் இதையும் பண்றாரு, என்னால தாங்க முடியல. அந்த இதுல வந்துட்டு இது பஸ்ட் ஆகுது, பெண்களுக்கு தான் பஸ்ட் ஆகும் பெரும்பாலும். அதை நான் பேய் பிடிச்சின்றது, அது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லைங்களா? பேய்பிடித்தல் இருக்கு, பட் நாட் ஒரு 5 to 10% மேல போவாது அது. அது ஆனா நீ வந்து 100% பேய் பிடிச்சுன்னா அவங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சைக்காட்ரிக்ட கொண்டு போனா சரியாயிடுவாங்க. சிலர் வந்துட்டு இந்த மாதிரி கேஸுக்கு திருட்டு கேஸ் இதெல்லாம் நாத்தனார் வந்து வாடி என்ன ஓடி வராது, என்னடி இந்த படம் கட்டிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு போ, என்னடி பட்டு கூட கட்டிட்டு போறேன், காட்டன் கூட கட்டிட்டு போடி, அந்த அம்மா சொல்றதுலாம் இவர் வந்து சொல்லுவாரு. சிரிப்போம். அப்ப அவர் சொல்லுறா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே நடக்குது, ஒரு நிலையில வந்து அவங்க சரி அப்ப மெதுவா பண்ணுங்க, அப்புறம் வந்து பண்ணாத இது மாதிரி மீறி பண்ணா திரும்பி அப்பப்போ திமிரி ஏறு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அப்ப அவங்க அந்த சைக்காலஜிக்கல் இதுல வந்து அது புரிஞ்சிடுச்சு. அவருக்கு இப்போ மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, பாடி என்ன ஆயிடுச்சுனாக்கா, பாடி அண்ட் மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம வந்து பண்ணாக்கா இப்போ நம்ம இதை வச்சே இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, இப்போ அவங்க பிள்ளைகளை அப்பா வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னா, நீ சமையல் பண்ணாதமா, நான் சமையல் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த மென்டல் இது வந்துட்டு ரிலீவ் ஆயிடுது ஓரளவுக்கு. இருந்தாலும் ஷீ நீட் இது அதை கொடுத்தாங்க, அப்புறம் கவுன்சில் பண்ணாங்க, அப்புறம் அடுத்த விஷயம். ஸோ இது பேய் பிடிக்கிற இன்னொரு பகுதி, ஜாலியான பகுதி நான் சொல்றது. ஆனால் மெயின் காசு என்னன்னா, பெண்கள் வந்து நிறைய ப்ரெஷர் அவங்களுக்கு, பிள்ளைங்க எதிர்காலம் இது, மாமியார் இது, ஏன்னா அவங்க வந்து அப்ரூவ் பண்றாங்க. அம்மா வீட்டில் வளர்ந்த ஒரு முறையில இருந்து கொண்டு வந்து மாமியார் வீட்டில் கொண்டு வந்து, அதனால தான் எங்க இதுல நானா சொல்ல, கல்யாணம் ஆன உடனே 2 பேரையும் விரட்டி விட்டுருங்க, தனியா ஒரு 6 மாசம் தண்ணி கொடுத்துட வச்சிருக்க. அப்பதான் அவனுக்கு இவங்க அம்மாவுடைய இவங்க அம்மா அப்பா கஷ்ட உதவி தேவையானது தெரியும், இவங்களுக்கு மாமியார் உதவி தேவையானது தெரியும். அப்ப அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஒரு 6 மாசம் நீங்க கவுன்சிலிங்கே சொல்லுவோம். கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா மாப்பிள்ளை வீடு அதெல்லாம் கிடையாது இல்லையா? தனி கொடுத்துன்னு வச்சிங்கன்னா தான் முதல்ல ஜாலியா இருப்பாங்க. 1 மாசம் 3வது மாசத்துல வந்துட்டு கஷ்டப்படுவாங்க பாருங்களேன். ஏன்னா அந்த குடும்ப பழக்கத்துக்கு வரல. இப்ப அடிக்கடி இந்த அம்மா வரணும், இவங்க வரணும், இது பண்ணணும். சிலர் என்ன பண்ணுவோம், முடியவே முடியல, வாங்க அம்மா மாமியார்கிட்டயே போயிடலான்னு சில பெண்கள்கிட்டயும் கூப்பிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு கவுன்சிலிங்ல இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பெண்களை பாதிக்கும். அப்ப பெண்களுக்கு மனதளவுல அழுத்தம், இந்த அழுத்தம் இருக்குல்ல, இந்த அழுத்தத்தின் விளைவினால ஏற்படுற இந்த 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 விதமான சப்கான்சியஸுக்கு போறதுனால அவங்க கத்துறது, கூப்பாடு போடுறது, அவங்கள அடிச்சுக்கிறது, கிழிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு மட்டும் அது யோசிக்கும். பெண்களுக்கு மட்டும் இது நடக்குது, ஆண்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது. பிசாஸ் பிடிக்கணும், பேய் பிடிக்கும், ஏதோ 1, 2 தான் நடக்குது. அப்ப யோசிக்கணும். அப்ப இதை வச்சு நம்மால நல்லா துட்டு சம்பாதிக்கிறாங்க. நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போவேன். நிறைய விஷயம் என்னெல்லாம் படம், பச்சை மட்டையில அடிக்கிறது, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு அன்பினால செய்யணும். இதெல்லாம் அன்பினால, அவள் என் மகள், இவங்க எங்க அம்மா, அந்த மாதிரி கோணங்கள் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு மேலே ஒரு கவுன்சிலிங் இருக்கணும். கவுன்சிலிங் வந்து ரோமன் கேத்தலிக்லயும் அங்கேயே போறாங்க எல்லாருமே. ரோமன் கேத்தலிக் சூப்பர் கவுன்சிலிங், 2 நாள் கவுன்சிலிங் கிளாஸ் போனாதான் அவங்களுக்கு கல்யாணம். இல்லைன்னா ஃபாதர் தாலி கொடுக்கவே மாட்டார். முதல்ல அவங்க லெக்சர்ல என்ன இருக்கணும், கவுன்சிலிங் லெட்டர் தான் இருக்கும். அதுக்கு பார்த்தா பேப்டிசம், கன்ஃபர்மேஷன், எந்த சர்ச், இதெல்லாம் அப்புறம் அடியில இருக்கணும். மேல ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் சர்டிபிகேட் 2 பேர் தான் இருக்கணும்.
அப்ப எவ்வளவு முக்கியம் கவுன்சிலிங்ன்றது. 2 full days நடத்துவாங்க. இல்ல மெயின் சர்ச்ல கவுன்சிலிங் கொடுப்போம். மெயின் சர்ச் முக்கியமா இந்த மாதிரி கவுன்சிலிங் எங்கெல்லாம் வரணும், இந்த யூத் மீட்டிங், யூத் கேம்புங்க, அது மாதிரி இதுங்கள்ல அதே போல யங் கப்பிள்ஸ்க்கு, அப்புறம் நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்குறது. இல்லை அது ஒரு 1 day ப்ரோக்ராம் மாதிரி. அதில் இந்த மாதிரி கவுன்சிலிங் உள்ளே வரக்குள்ள வரும். யூத்துக்கு இல்லையா, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளக்குள்ள அங்கங்கே நுழைச்சி விடும். ஆனால் கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் இருக்கும். ஒரு நாள் கவுன்சிலிங் நடக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி. நீங்கள் ரூட் மாறி